எனக்காக, for my own sake, அன்புள்ள அப்பா செய்த ஆச்சரியமான அரேஞ்ச்மெண்ட்டுக்காக, ப்ரொவிஷன்ஸ்க்காக உமக்கு நன்றி. ஜீவ வார்த்தையை தொடர்ந்து எங்களுக்கு கொடும். அதை கண்டுபிடிக்கிற உடலுக்கெல்லாம் ஜீவன். ஹல்லேலூயா. எலும்புகளுக்கெல்லாம் ஆரோக்கியம். I absolutely believe the words that you have spoken to us, literally, physically, it's vitamins, Lord, divine vitamins, Father. The God's DNA mingled while we meditate thy word, Father. I embrace you, I hug you, I kiss you, Lord. Jesus' name we pray. Amen. சரி, எனக்காகவே அந்த தலைப்பை அப்படியே வச்சுக்குவோம். ஏன்னா அந்த ஃப்ளோவில் வந்துச்சு. அது போன வாரம் மறந்துடாதீங்க. பிலிப்பியரில் வாஸ்தவம். பெரிய ரகசியம் என்னன்னா, கடவுள் மனித உடலில் வந்தார்னு சொல்லக்கூடாது. யோவான் அப்படி சொல்லவே இல்லை. சரீரத்தில் வந்தார். பட் நம்ம ஃபோக்கஸ் ஒரு மனித உடலில் வந்தாருங்கிறது ஃபோக்கஸ் இல்லை. மனித உடல் ஃபோக்கஸும் இல்லை, மாம்சத்தில் வந்தார்ன்னு இருக்கு. காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ்ன்னு இருக்கு. மாம்சத்தில் வந்தார். மாம்சங்கிறது உனக்கு இப்போ எனக்கு இருக்கிறது தான் மாம்சம். நமக்கு நாளைக்கு நமக்கு ஒன்றும் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கிறோம், ஒரு கவலைக்குள்ளே இருக்கிறோம், ஒரு அவுட் ஆஃப் மூடில் இருக்கிறோம், ஆஃப் அண்ட் டிப்ரெஸ்டுக்குள்ளே போகிறோம். நிறைய ஏகப்பட்ட விஷயத்தில் இருக்கும். இப்படியே தான் இயேசு வந்தார். நீ இயேசு கிறிஸ்துவை போயிட்டு நாளைக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்லாத பட்சத்தில், வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஜீசஸ் கான்ட் சே ஆர் டூ எனிதிங். ஏன்னா என்னுடைய விழுந்து போன கையாலாகத்தனமான அடிக்கடி பாவம் செய்கிற மாம்சத்தில் வந்தார். அதான் நான் போன வாரம் சொன்னேன். ஏன் வந்தார்னா, அந்த மாம்சத்தில் முடவரை நடக்க வச்சார், குருடரை பார்க்க வைத்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அது என்ன இண்டிகேஷனா, சேகர் நீயும் நான் உன் மாம்சம் எடுத்து நான் இதை செஞ்சேன்னா ஒன்றும் கவலைப்படாத, இதை செய்கிறதுக்கு ஸ்பெஷல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாம்சத்தில் நான் செய்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உனக்கு இந்த மாம்சத்தில் என்னை போல் அற்புத அடையாளங்களை செய்ய முடியுங்கிறதுக்காக வந்தான். அதான் ஒரு ஸ்பெஷல் காஸ்பல். மற்ற மதமெல்லாம் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். நம்ம தேவன் டிஸ்டன்ஸை உடச்சி ஃபெலோஷிப்பை மெயின்டைன் பண்ணுறார். அதான் போன வாரம் அதை நீங்கள் என்ன அப்போ நான் தான் சொன்னேன்ல, அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. வியாதி சுகமாக அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இயேசுவாமி ஏற்றுக்கொண்டேன், சர்ச்சுக்கு போகிற அவ்வளோதான் தெரியும். அப்படி மீறி ஏதாச்சும் ஒரு அற்புதம் அடையாளம் நடந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்பெஷல் அழைப்பு உள்ளவங்களுக்கு அப்படி இருந்துகிட்டு இருந்தேன். நான் ஃபுல்லாக சர்ச்சுக்குள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னாடி சிறுவாச்சூரில் எங்கள் கிராமத்தில் நான் அப்புறம் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் காஸ்பல் கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு 4 சவத்துக்குள்ளே அது அப்புறம் பேசிக்குவோம், இப்போ வேண்டாம். அப்போது நான் யோசித்து பார்க்குறேன், நிறைய மிரக்கல்ஸ் நடந்துருக்கு. மிரக்கல்ஸ் மட்டும் இல்லை, 4:30 ஒரு கனவு வரும், 8:30 அந்த கனவு நிறைவேறும். நான் அந்த ஊரில் இருப்பேன். நான் கனவுல பார்த்த அதே ஆட்கள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை,
பெரம்பலூர் பக்கத்தில் லப்பகுடி காடு அந்த ஏரியாவில் ஆண்டவருடைய சிலுவையை குறித்து பேசிகிட்டு இருக்கேன். பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி நிற்கிறாங்க. நான் சிலுவையை குறித்து பேசுகிறேன். ஒரு கொடரிப்பேர் பண்ணுற ஒரு ஆள் என்ன பண்ணுறாருன்னா, அதுவும் அந்த கிராமத்தில் கொடரிப்பேர் பண்ணிட்டு இப்படி கிராஸ் பண்ணுறாரு. நான் அப்போ தான் சிலுவையை ஆண்டவர் பேசிகிட்ருக்கேன். அந்த ஆள் சைக்கிளில் போனோம், டக்குன்னு நின்றுட்டு என்னை பார்த்து அந்நிய பாஷையில் பேசுகிறாரு. டங்ஸில் பேசிட்டு கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவர் தொழுது கொடரிப்பேர் பண்ணுற வேறு மதத்தை சார்ந்தவங்க வந்தால் ஆவியாக இருக்கிறார், அவர் தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது நீ உள்ளபடியே கடவுளுடைய உண்மையான தேவனுடைய தாசன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அந்த ஊருக்காரங்க நான் கேட்டேன், இது என்னங்க ஒன்று பைத்தியம் பிடிச்சி லூசு பிடிச்ச அவனுக்கு ஒன்றும் பேசவே தெரியாதுங்க, அவன் என்னமோ சொல்லி என்னங்கன்னு என்னை கேட்குதுங்க. எனக்கு பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா, சபைக்குள்ளே ரொம்ப பூந்து நான் ஊழியக்காரனாகி பரிசுத்தம் அது இதுன்னு ஏகப்பட்ட இதை உள்ளே ஏற்றி டாக்டரின்குள்ளெலாம் போனதுக்கப்புறம் தான் எல்லாம் தொங்கி போச்சு. சரி, எனக்காக அப்போ என்னென்ன நீங்கள் சொல்லிக்கங்க, எனக்காக என் இயேசு மாம்சத்தில் வந்தார், என்னை உற்சாகப்படுத்தி இந்த பூமியில் பிசாசின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறதுக்காக இதே மாம்சத்தில் எனக்காக என் இயேசு வந்தார். என் குடும்பத்தினுடைய கடன் தொல்லை, என்னுடைய நேசத்துக்குரிய உறவினர்களுடைய வியாதிகள், எனக்கு இருக்கிற இப்போ மிரட்டுகிற பிரச்சனைகளை என் காலுக்கு கீழ் மெதிப்பதற்காக, இந்த மாம்சமானவனும் மெதிப்பாங்கிறதுக்காக என் மாம்சத்தில் இயேசு வந்தான். இங்கே வந்து வசனம் கேட்டு போகிறது நீ பெருசு இல்லை, உன்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஏன்னா இதே மாம்சத்தில் உன்னை டக்குன்னு இது ஞாபகம் வருது. ஒரு அப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிஹெச்எல்ல நான் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸ் இதுக்கு போவேன், பொன்மலைப்பட்டி போவேன். 10 மணிக்கு முடியும். அங்கே 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பொன்மலைப்பேட்டில் செகண்ட் சர்வீஸ் நடக்கும். அப்போ என்ன பண்ணேன், ரொம்ப டைம் ஆச்சுன்ட்டு வெளியில் வந்துட்டேன். சர்வீஸ் முடித்து பிஹெச்எல் ஜனங்கள்லாம் வெளியே வர்றாங்க. எனக்கு ரொம்ப அப்போ ராய்ச்சூர் பைக் தான் வச்சுருந்தேன். ஒரு பையன் வருவான் கூட, அவன் கூட்டிகிட்டு போவான், ஒரு பையன் கூட வருவான். போகும்போது என்னாச்சு, அப்போ ஷீபா சின்ன பிள்ளை, நான் வெளியில் வரேன், அக்கா கூப்பிடுது, ஸ்ரோமணி கூப்பிடுது, எப்போ இங்கே வாங்கப்பா. நான் சொன்னேன்மா டைம் ஆச்சுமா போகும். இல்லை நீங்கள் வாங்க மேலே அப்படின்னா. அப்படி கூப்பிட்டாலே ஏதோ என்ன பாப்பா அப்படி மூச்சு வாங்கி தேம்பி அழுதுகிட்டு இருக்கா ஷீபா, ஃப்ராக் போட்டுக்கிட்டு. என்னான்னு கேட்டேன். அங்கே அந்த 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 ரோட்டில் ஏதோ அந்த மிளகா உப்பு ஏதோ போடுவாங்கள்ல, என்னமோ பண்ணி எலுமிச்சம்பழம் அதெல்லாம் இருக்குது. அதை மெதிச்சிட்டாலாம். அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர், ஐயோ அதை மேய்ச்சிப்பிட்டியா காலில் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிவிட்டாங்க போல இருக்குது. பயந்து அழுகுறா. இப்போ நான் என்ன பண்ணணும், அவளை ஆறுதல் படுத்தினா 1/2 hour ஆகும், அங்கே போய் செய்ய முடியாது. வேறு ஒன்று கவலைப்படாதம்மா பயப்படாமல் சொல்லிட்டு சீக்கிரம் போக முடியாது. அவளை அதாவது இந்த குறுகிய நேரத்தில் என்ன செஞ்சால் அவள் கான்ஃபிடண்ட்டாக இருப்பான்னு எனக்கு தெரியல. டக்குன்னு என்ன பார்ப்பான்னு, டேடி மேய்ச்சிட்டேன்னு. அப்படியா, என்ன ஒரு பார் டேடி மதிக்கிறேன் பார், டேடிக்கு என்ன சாச்சா, ஒன்றும் இல்லை உனக்கு ஒன்றும் ஆகாது, கிளம்பிட்டேன். அப்புறம் மதியானம் வந்து கேட்டால் சூப்பராக இருந்தாலாம். பிசாச சிலுவையில் பல்லு போக உடச்சி அவனை கீழே குப்புற தள்ளி அடின்னு அடிச்சுட்டு என்னையும் கூப்பிட்டு அதிகாரங்களை கோலை கொடுத்து போடுப்பா அப்படின்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டுங்க. ரைட்டு, நீ சோம்பேறித்தனமாக இருக்கலாம், உனக்கு வசனம் விளங்காமல் இருக்கலாம், அல்லது வேணுக்குன்னே வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், நீ முரட்டுத்தனமான பர்சனாலிட்டியாக இருக்கலாம், என்னவா இருந்து தொலைச்சிக்க. ஆனால் அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், உன்னை மறக்க மாட்டார், உன்னை வேற லெவலுக்கு வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பார். அப்படிப்பட்ட கடவுள் எனக்காக. ஆகவே அவர் இந்த மாம்சத்தை. இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அது என்னன்னா,
சரி, இப்போது உங்களுக்கு இப்படி ஆரம்பித்தா தான் சரியாக வரும். எனக்காக செகண்ட் பார்ட். இதில் என்னென்னா, இப்போ எனக்காக இயேசு வந்தார், என்னை போல மாம்சர் வந்தார். சரி, ஓகே, அதெல்லாம் ரைட்டு தான். என்னையே வச்சுக்கிங்க, அதெல்லாம் சந்தோஷம். எனக்காக வந்தார், எல்லாம் ஓகே. எனக்கு இவ்வளோ வருஷம் ஊழியம் செஞ்சு இன்றைக்கி நிற்கிறேன். நின்றுட்டு நல்லா கவனிங்க, நான் போன சபையை நான் நினைக்கல, நான் போய் பிரசங்கம் பண்ண மக்களெல்லாம் நினைக்கல. அதெல்லாம் விட்டுருங்க. அது இவ்வளோ பெரிய சின்ன சபையிலேருந்து பெரிய சபை வரைக்கும் போயிருக்கேன், வெளியூருக்கெலாம் போயிருக்கேன், ஏதோ அவருடைய கிருபையில் கடல் தாண்டி போயிருக்கேன். அதெல்லாம் விட்டுருங்க. அல்லது எனக்கு மூத்த ஊழியர்கள்லாம் அவங்க பிரசங்கத்தை கேட்டிருக்கேன், அவங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா, நான் யார், நான் எதற்காக அங்கே இருக்கேங்கிறத இந்த உலகத்தில் இருக்கிற சபையோ என்னுடைய மூத்த ஊழியர்களோ யாரையும் பார்த்து நான் எதற்கு இருக்கேன்னு நான் டிஃபைன் பண்ண மாட்டேன். நான் ஏன் இருக்கேங்கிறத நான் எப்பப்பெல்லாம் தனியாக இருக்கணும், சபையை விட்டு ஊழியத்தை விட்டு, எப்பப்பெல்லாம் இந்த 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 கிறிஸ்டியானிட்டிங்கிற என்னுடைய மிஷன், என்னுடைய தொழிலை விட்டு தனியாக இருக்கணும், அந்த தனியாக இருக்கிற காலங்களில், தனியாக இருக்கிற நேரங்களில் நானும் என் கடவுளும், நானும் என்னுடைய தேவனும், அதில் நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், தோல்விகரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், நிறைய விஷயத்தை நான் பெற்றிருக்கலாம், நிறைய விஷயத்தை இழந்திருக்கலாம். அதில் நான் ரொம்ப ஞானம் உள்ளவனாக இருக்கலாம். சில வேளை ஞானம் கெட்டு கேனத்தனமாக சொதப்பி இருக்கலாம். என் லைஃப்பை நிறைய நாட்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய நாட்கள் கெயின் பண்ணியிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. அவரும் நானும் மட்டும் வாழ்ந்துக்கிறோம்ல. இதை வச்சு தான் நான் ஏன் இந்த பூமியில் இருக்கிறேன், அல்லது வேறு வார்த்தை சொல்லிட்டா, நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற பர்பஸ், நோக்கம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தால் கண்டுபிடிக்க முடியாது. தனித்து நானும் கடவுளும் இருக்கிறோம்ல, அப்பொழுது தான் என் லைஃபினுடைய பர்பஸை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி தான் நான் நேற்று போன வாரம் அல்லது போன வருஷம்லாம் அப்படி தான் நான் பார்ப்பேன். கொஞ்சம் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அம்மா இறந்துட்டாங்க, அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. ஓகேவா, பண்ணிட்டாரு. அதனால் அக்கா, எப்சி அக்கா, இன்னும் 3 அக்கா, அவங்களும் நானும், அத்தையினுடைய வளர்ப்புலாம் நாங்கள் வளர்ந்தோம். அத்தைன்னா எங்கள் அப்பாவுடைய கூட பிறந்த தங்கச்சி. அவங்க ஒரு டீச்சர். எங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, என் மேலே அப்படி ஒரு அன்பு. அதுக்காக அவங்க மேரேஜ் பண்ணுறதை தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க. அப்படி சங்கிலியாண்டபுரம் திருச்சியில் நாங்கள் அவங்க கஸ்டடியில் இருக்கிறோம். வயசான ஒரு பாட்டி, அப்பாவுடைய ரொம்ப இப்போ கூட இந்த வீடெல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி ஒரு ஓலை குடிசப்பட்ட ஒரு ஷெட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இத்தனோண்டு வராண்டா, ஒரு குட்டி கிச்சன், ஒரு குட்டி ரூம், அவ்வளோதான் எங்கள் வீடை. பக்கத்தில் இதே சைஸில் அத்தை இருப்பாங்க. பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அது ஒரு ராத்திரி லாந்தர் லைட் வச்சுருக்கோம். அதில் அத்தை டிஎல்சி லுத்ரன் மிஷன், நான் அப்பா எல்லாமே. அப்போ நைட்டு ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசித்து ஒரு பாட்டு பாடி
தேவபிதா எந்தன் மேய்ப்பனல் பாடுவாங்க. அக்கா 3 பேர் உட்காந்து, அத்தை உட்காந்துருப்பாங்க, நான் குப்புறப்படுத்திருப்பேன். சின்ன பையன்ல இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். இப்போ நடந்துகிட்ருக்கு. அப்போது ஏதோ ஒரு சின்ன பாம்லெட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் பார்த்தேன், விஜயனின் கண்ணாடின்னு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கு. இப்படி ஹார்ட் மாதிரி போட்டு, அந்த ஹார்ட்டில் பூரா, நட்டுவாக்கிளி, பாம்பு, வௌவால், ஆந்தை, அது மாதிரிலாம் நிறைய அடைஞ்சிருக்கும். அதில் பல்ல வச்சு ஒருத்தன் இப்படி நிற்பான், பிசாசு. அது இருதயத்தில் எல்லாம் ஆட்சி செய்யும். அடுத்த பக்கத்தில் அந்த இருதயத்தில் ஸ்டார் மாதிரி ஜீசஸ் உள்ள நுழைவர், எல்லாம் வெளியே ஓடும். அதை நான் திருப்பி கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஏசுன்னு தெரியும், ஏன்னா இவங்க பாடுறாங்கல்ல, அது ஏசு வரும்போது எல்லாம் ஓடிடுது. அந்த சங்கிலியாண்டபுரம் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கடை ஒன்று வச்சு ஒரு வீடு இருக்குது. அது ஒரு பெட்டி கடை, அப்போ ஃபேமஸ் அது. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வழி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜோசியர் ஹார்மோனியம் வச்சு பாடிட்டே இருப்பார், அவர் வீடு இருக்கும். அவர் வீட்டுக்கு தள்ளி ஒரு சிமெண்ட் கிணறு இருக்கும். அதோடு முடிஞ்சிச்சு. வயல் ஆரம்பிக்க அப்புறம் சுடுகாடு. வேறு வகையில் சொன்னால், நான் வெளியே வந்து பார்த்தா சுடுகாடு எரியும், ராத்திரி பகலாக போன எரியும், ராத்திரி பகலாக அங்கே டெட் பாடி போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஒரு ரோடு தான், மணவாத்துறை ரோடுமாங்க, மணல் வாரி துறை ரோடு. அது போய்ட்டுருக்கும். நல்லா கவனி, நான் எதுக்கு பேசுகிறேன்னு கவனிய. பர்பஸ் என்ன, நான் இங்கே வந்தது நோக்கம் என்ன. அப்போது படுத்துட்டு இருந்தேன். ப்ரேயர் முடிஞ்சிடுச்சு. சமையல் அது சாப்பாடு ரெடி எடுத்து வைக்கிட்டுன்றாங்க. அம்மாவை காணும், அத்தையை காணும். சும்மா ஒரு 7:30க்கே மணி 10-11 மணி மாதிரி இருக்கும். எல்லாம் அடைச்சிரும். எல்லாம் மண்ணெண்ணெய் விளக்கு தானே, ஒரே இருட்டாக இருக்கும். தூரத்தில் ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்குன்னு தெரியும், இங்கேருந்து தெரியும். இன்னொன்று சொன்னால், ஸ்பிரிட்லாம் சர்வசாதாரணமாக பாட்டி பார்ப்பாங்க, பேசுவாங்க அதுக்கிட்ட. இப்போ பிள்ளைங்க இருக்க வீட்டில் நீ வந்து உக்காந்துருக்கம்மா, அது ஃபேக்ட். அது உள்ள மாதிரி இருக்கா அக்காலாம், இவங்கெல்லாம் சர்வசாதாரணம் பார்ப்பாங்க. அது பொய்யெல்லாம் இல்லை, பிரம்மையெல்லாம் இல்லை. அப்படி அது மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் இடங்கள் இருக்குது, அது மாதிரிலாம் இருக்குது. அப்படிலாம் ஒரு டைமென்ஷன் இருக்குது. அம்மான்னு கூப்பிட்டேன். அக்கா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. நாங்கள் இருக்க வீட்டுக்கு, நான் அத்தை வீட்டில் பக்கம் தான், ஒரே வீடு தான். அவங்க காணோம். வெளியில் வந்து பார்த்தா லேசாக தூறல், மழை தூறல். எட்டின வரைக்கும் இருட்டு. இப்போ எங்கள் அம்மாவை நான் கூப்பிட வரணும். அந்த இயேசு உள்ளே வரும்போது எல்லாம் ஓடுனுச்சு இல்லை, அந்த பேஜை அப்படி திறந்து வச்சுக்கிட்டேன். இப்படியே பிடிச்சிட்டு போகிறேன் இந்த ரோட்டில். ஏதாச்சும் பேய் பிசாச்சு இதை பார்த்து பயந்து ஓடி இங்கே கண்ட்ரோல் பண்ணணும் போல இருக்கேன். பயந்து ஓடணுட்டு இப்படியே நான் உங்களுக்கு கேட்குறேன், 4 வயசில் அந்த கான்ஃபிடென்ட் எப்படி வந்துச்சு? யாரும் எனக்கு சொல்லித்தரல, யாரும் சொல்லித்தரல. அதோடைய இன்டர்பிரிட்டேஷன் தெரியாது. ஆனால் பெரிய வாஞ்ச என்னன்னா, எங்கள் அம்மாவை பார்க்கணும். அவங்கள பார்க்குறதுக்கு சூழல் மோசமாக இருக்குது. அதை தாண்டணும்னா இதுதான் பவர் இருக்கு. இப்படியே போகிறேன். ஒரு முஸ்லீம் லேடி வந்தவங்க, அட பாவி எங்கடா இங்கே அம்மாவை காணோம், நான் இங்கேருந்து கூப்பிட்றாங்க, ராஜம் பிள்ளைய பாரு. அம்மா ஓடி வராங்க, ஹக் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் யோசிக்கிறேன், இதில் பெந்தகோஸ் சபை வரல, பெந்தகோஸ் ஊழியர் வரல, தீர்க்கதரிசிகள் ஒருத்தரும் வரல. சுடுகாடும் பிசாசும் என் வீடு தான் இருக்குது, வேறு யாரும் வரல. ரட்சிக்கப்பட்ட பின்பு இல்லை. ரட்சிப்புலாம் என்னான்னு தெரியாத ஒரு பருவத்தில் அங்கே இருக்க யாருமே ரட்சிக்கப்படல. எங்கள் அக்காவும் ரட்சிக்கப்படல, அம்மாவும் ரட்சிக்கப்படல. ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, அவ்வளோதான். அப்போது நான் என்ன தான் சொல்கிறேன், ஏன் இந்த இயேசு உள்ளே வரும்போது எல்லாம் ஓடுச்சு, எல்லாம் ஓடும் அப்படின்னு நான் எப்படி நம்பினேன்? எப்படி நம்பினேன்னா,
இப்படி வச்சுக்க, ஒரு பறவை கூடு எல்லாம் கா 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 கான்னு கத்துது, குஞ்சுகள்லாம் ஒன்று மட்டும் கொக்கு கொக்குன்னு கூவுது. ஆனால் எல்லாம் கருப்பாக இருக்குது. இது கா கான்னு கத்தாமல் கூவ ஆரம்பிக்குது, அது குயில். ஆனால் அந்த முட்டை மேலே உக்காந்தது, அடை காத்துது, பொரிச்சதெல்லாம் ஒரு காக்கா தான். மற்ற காக்கா எல்லாம் காக்கான்னு கத்தும்போது இது மட்டும் கூவுது. மற்ற காக்கைகளை கத்துறதுக்காக அதற்காக டிசைன் பண்ண ஒரு இயற்கை, இது பாடுவதற்கு கூவுவதற்கு குரல் இனிமைக்காக டிசைன் பண்ணது. அந்த டிசைன் அந்த குயில் குஞ்சுக்கே தெரியாது, யாரோ டிசைன் பண்ணி வச்சாங்க. இந்த பர்பஸ், இப்படி தொண்டை வச்சு இப்படி குரல் வழி வச்சா குரல் இனிமையாக இருக்குது, இது பாடுறதுக்குன்னு டிசைன் பண்ணி வச்சாங்க. அது வேறு மாதிரி ஆக்ட் பண்ண தெரில, அதுக்கு காக்கா மாதிரி ஆக்ட் பண்ண தெரில. அது காக்கா கலரில் அதோடு இருந்தாலும் இது யூனிக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போவே நான் யூனிக் டிஃப்ரெண்ட்டாக இருந்தேன். என்னுடைய பர்பஸ் அவரை அறிவிப்பது. இந்த இடத்துல எந்த சபையும் பவுல் சொல்வது போல மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, கர்த்தரே எனக்கு இதை வெளிப்படுத்தினார். மனுஷர் தேவை, சபை தேவை. ஆனால் நீ who you are, the complete mankind should know the purpose why we are live on this planet. First of all, you find out our purpose. ஏன் இந்த பூமிக்கு வந்தோம்? நோக்கம் ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, பர்பஸ், நோக்கம். நீ ஏன் வந்தங்கிற உனக்கு பர்பஸ் புரிஞ்சிச்சுன்னா விளையாடுவேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கைக்கு நீ மட்டுமே ராஜா. உன்னுடைய வாழ்க்கை கப்பல் எப்படி புயலெடுத்து எந்த திசையில் திரும்பினாலும் நீ டிசைன் பண்ணி ஸ்டேரிங்கை திருப்பி நீ விரும்பின திசைக்கு விரும்பின கரைக்கு நீ போய் சேர்வாய். Because you knew about the purpose. நோக்கம் ரொம்ப முக்கியம். எனக்காக நோக்கம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நோக்கம் ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் நோக்கத்தை அறியறது நீங்கள் என்ன பண்ணணும்? யார்கிட்ட போகணும்? சபைக்கு போகணுமா? அந்த பாஸ்டர் போய் தள்ள கை வச்சுச்சா? அவருக்கே அவர் நோக்கம் என்னன்னு தெரில. சொல்லுவார், என்னோட நோக்கம் நான் சொன்னேன்ல, அவர் அறிவிப்பதுன்னு கூட, அது ஒரு உணர்ச்சி வசப்படி சொல்லிட்டு அறிவிப்பது இல்லை. அவர் அறிவிப்பது ஒரு வேலை, அது ஒரு அசைன்மெண்ட். அவரை பற்றி சொல்வது ஒரு வேலை, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, அது ஒரு வேலை. அடையாளம், அசைன்மெண்ட்டு ரெண்டாவது, அடையாளம் தான் முக்கியமானது. அடையாளம் என்ன? அந்த இருட்டில் நான் பிடிச்சிட்டு போனேன்னா ஒரு கடவுள் என்னை காப்பாற்றுவான்னு இல்லை. எங்கள் அப்பா வந்தாருன்னா எல்லாம் ஓடும். அப்போ மகன் நான் போகிறேன், எல்லாம் ஓடி ஆகணும். எங்கள் அப்பா பார்த்தா ஓடுதுன்னா நான் அவர் மகன் ஓடி ஆகணும். அப்போவே ரிலேஷன்ஷிப் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா தவறுனாலும், எங்கள் அப்பா வேற ஒரு குடும்பத்தை எங்கேயோ இருந்தாலும், எங்கள் அப்பா யார், ஒரிஜினல் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாமலே டிசைன் பண்ணிட்டார் உள்ள. அந்த இடத்துல எங்கள் அப்பா ஃபோட்டோ தூக்கிட்டு போகணும். நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ தூக்கிடலாம், ஏசு அப்பா ஃபோட்டோ தூக்கிட்டு போனேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எந்த சபையும் நானும் ஆண்டவர் தான் இருக்கிறோம். சின்ன பையன். இப்போது ஒரு 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 குட்டி பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு இப்போ பர்த்டே ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவன் அதை என்ன பண்ணுறா, பேக்லாம் பிரிக்கிறா. பிரித்து அது உள்ளே இருக்கிற டாய்ஸ் பார்த்தா இவளுக்கு ரொம்ப அது ஃபெமிலியர் டாயாக இல்லை. அதாவது தெரிஞ்ச பொம்மையாக இல்லை, அது வித்தியாசமாக இருக்குது. என்னமோ கீ இருக்குது, என்னென்னமோ லைட் இருக்குங்களா, ஒன்றுமே தெரில. அந்த குழந்தையில் என்ன பண்ணும்? இப்போ உங்கள்கிட்ட, இப்போ இந்த சமயத்தை உங்கள்கிட்ட பார்த்து என்ன பண்ணுவீங்க? இதை எடுத்து வச்சு
ஓஹோ இந்த கீயா அப்படின்னு இப்படி திருப்பி ரெண்டாக போயிடும். ஏன்னா நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அந்த குழந்தைக்கு என்னவே இல்லை. அது என்ன பண்ணணும், புதுசானவொன்னே என்ன பண்ணணும், இது என்ன, இது முதல்ல என்ன, வாட் இஸ் திஸ், தென் ஹவ் இட் ஒர்க்ஸ், இது என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு இது அப்படி இது ஏங்குது. ஆனால் இதுக்கு ஒன்றுமே என்ன பண்ணல. ஆனால் இது நோக்கம் என்ன, இதை வச்சு விளையாடணும், நோக்கம் இதை வச்சு விளையாடணும், நோக்கம் விளையாடணும்னு தெரியுது. ஆனால் எப்படி விளையாடணும், இது என்னன்னு அதுக்கு தெரியல. அது உடனே என்ன தான் பண்ணும், இவ்வளோ யோசிக்கிறீங்க, எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மம்மிகிட்டே டேடிகிட்டே போகும். இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க உன் வாழ்க்கையில் எதுக்கு வந்தேன்னு நோக்கம் தெரிலன்னா உன்னை தூக்கிட்டு அங்கே தான் போகணும் டேடிக்கிட்ட. போய் டேடிகிட்ட போய் என்ன கேட்பீங்க, உங்கள் நோக்கம் தெரியறதுக்கு என்ன, எப்படி கேள்வி கேட்பீங்க, என்னன்னு கேட்பீங்க. வெரி குட். எது என்னன்னு கேட்பீங்க? இல்லை அதெல்லாம் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் உங்கள் நோக்கம் உங்களுக்கு தெரியல, அதுக்கு போய் ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. என்னன்னு கேட்பீங்க, என் வாழ்க்கையில் என்ன, வாட் இஸ் த பர்பஸ், என்ன என் வாழ்க்கையில் என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க. வெரி குட். வேறு என்ன வேறு எப்படி கேட்கலாம், எதற்காக, விச், வாட், விச். வெரி குட். அப்புறம் என்ன வேறு எப்படி கேட்கலாம், சொல்லு தைரியம். என்ன இப்போ மார்க்கா போடப்பா, என்னப்பா அதான் சொல்லிட்டோம்ல, வாட் விச். அப்புறம் என்னப்பா சொல்லு பிரியா, என்னம்மா, அதான் ரிப்பீட்டட், அதான் ரிப்பீட். என் மூலமாக அதில் என்னன்னு வந்துகிட்டே இருக்குது, அல்லது எதற்காக வந்துட்டு நான் சொல்லிட்டப்போ. இப்போது இப்படி சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும். படித்து முடிச்சிட்டான் ஒருத்தன், அப்பா அம்மா கேட்குறாங்க, டேய் என்னடா பண்ண போகிற, இது கரெக்டாக இல்லையா அந்த கேள்வி. அவன் சொல்கிறான், கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு. உடனே அவர் அடுத்தது என்ன கேள்வி கேட்பார், இல்லை ரொம்ப அவனை போய் கஷ்டப்படுத்தாதீங்க, அவன் விருப்பத்துக்குன்னு ஓகேன்றீங்க. என்ன கேட்பீங்க அடுத்தது, யாரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்பீங்க. என்ன பண்ண போகிற, யாரை. அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ லவ் பண்ணிகிட்டே இருக்கேன், சைட் அடிச்சுட்டே இருக்கேன், இவ்வளோ கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அவன் லைஃபு கடைசியில் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். கேட்டால் பார் அப்பா, அவர் லைஃப் ஏற்கனவே கன்ஃபியூஸு. நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், வாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், விச் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், ஹவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், வென் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம், ஹூ யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், எங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம், இதெல்லாமே கேட்குறோம். ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ், ஒரு கொஸ்டின் ஃப்ரேஸ் நம்ம கேட்குறதே இல்லை. ஆகவே தான் இவ்வளோ நேரம் இழுத்துட்டு போகுது இது. அது என்ன, அது ஃப்ரான்ஸ் இதெல்லாம் கை தட்டுங்க. ஒய், அது ஏன் இவ்வளோ லேட்டாச்சு, ஏன்னா இயல்பாக நான் கேட்குறது இல்லை. ஆனால் நீங்கள் நானும் அப்படி தான் கொஞ்சம் ட்ரெயின் கேள்விப்பட்டு தான் வந்து ஒய்யன்ற, அதுக்கு நானும் அப்படி தான் தண்டுட்டு இருந்தேன். எனக்கும் ஒன்றும் தெரில. நீ பாரு, வாட்டுங்கிறது முக்கியமான கொஸ்டின் இல்லையா, முக்கியமான கொஸ்டின் தான். ஹவுங்கிறது இல்லையா, விச்சுங்கிறது இல்லையா, வென்னுங்கிறது இல்லையா, எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஆனால் பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வென்னும் ஹவ்வும் வாட்டும் உதவாது, ஒய்ங்கிறதான் உதவும். நீங்கள் ஒரு பிள்ளை கேட்டு பாருங்களேன், என்ன கல்யாணம் பண்ணிக்க, ஏன் கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டு பாருங்க, அது ஒன்றுமே புரியாது. இப்போ நீங்களே இவ்வளோ 2-3 பிள்ளை ஆச்சு இல்லை, ஏன் கல்யாணம் பண்ணிக்கன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் அப்பங்காரன் வந்தான், இழுத்தான், ஓய். ரொம்ப ரொம்ப எந்த ஒரு கேள்விக்கும் இந்த கேள்வி நீங்கள் டிரைவ் பண்ணிங்கன்னா கூடுமான வரைக்கும் நம்ம சேஃபாக இருப்போம். இப்போ ஏன் இதை செய்யணும்,
இப்போ ஏன் இதை கமிட் பண்ணணும்? அதே மாதிரி மெயின் கொஸ்டின் பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வென், ஹவு, வாட் அதெல்லாம் இல்லை, ஒய். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலன் என்ன செய்தேன் என்று நாளும் பொழுதும் நினைத்தது என் தோழா. 10 திங்கள் சுமந்தாலே அவள் பெருமைப்பட வேண்டும். உன்னை பெற்றதனாலே மற்றவராலே போற்றி தொழ வேண்டும். கற்றவர் சபையில் உனக்காக ஒரு தனி இடம் வேண்டும். எனக்கு அந்த கடைசி வரி தான் அப்படி தூக்கி சாப்பிட்ரும். உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். நான் ஏன் பிறந்தேன்? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், இது வரைக்கும் நல்லா தானே போயிட்டுருந்துச்சு, நான் ஏன் பிறந்தேன்னு கொண்டு வந்துட்டிங்களே, அதை இங்கே கொண்டு வரலாமா? எதையும் எங்கே வேணாலும் கொண்டு வரலாம், எதையும் எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். ஆனால் கொண்டு வந்ததை வச்சு என்ன செய்கிறோங்கிறது தான் முக்கியம். எதை எங்கே இருக்கிறதோ கொண்டு வந்து என்ன செய்கிறோம், அவரை வெளிப்படுத்துக்கு ட்ரை பண்ணுறோம். உதாரணத்துக்கு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே தான் கிழிக்கணுன்ட்டு எங்கே வேணாலும் கிழிக்கலாம். என் தலைவனை அப்பா பேசினான், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். நீ நானா மோசையை கவனித்துப்பார். அவர் காட்டு புஷ்பத்தை கவனித்துப்பார், அதை விதைப்பதும் இல்லை, ஒன்று செய்வதில்லை. ஆனாலும் சாலமோன் முதலாய் சர்வ மகிமையும் இந்த பூவை போல யாரும் ட்ரெஸ் பண்ணதில்லைம்பார். என்ன எங்கேருந்து எதை எடுக்கிறார் பார். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள். ஒருவன் விதை தெளிக்க புறப்பட்டான். அதெல்லாம் என்ன நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதா? ஏன் இயேசு அதை கையாண்டார்? எது வேணாலும் எதை வேணாலும் எடுப்பேன், ஆனால் ஏன் எடுக்கிறேன்? இதை தேவனை மக்களுக்கு சொல்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன். இது முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த முக்கியத்துவத்துக்கு முக்கியமில்லாத இதை பயன்படுத்தும் போது முக்கியம் இல்லாதவைகள் கூட இந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவது பயன்படுத்தப்படுவதனால் முக்கியம் இல்லாதவைகளும் இதனாலே முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த பர்பஸ் சால்வாமல் பேசி அது பட்டிமன்றத்தில் பேசலாம், உலகத்தில் பேசலாம், சபையில் பேசக்கூடாது. என்ன இயேசு கிறிஸ்து அவரை விட ஒரு பெரிய சர்மன் கொடுக்குறவர் இருக்கார் அப்படி. அப்போது அந்த பிள்ளைக்கு அந்த டாய்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் பர்பஸ் அதை வச்சு என்ன பண்ணணும்? அப்போ இது பர்பஸ் நிறைவேறத்துக்கு மேனுஃபேக்சரிங், அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்த இந்த டாய்ஸ் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு முதல்ல தெரியணும். அவன் ஏன் தொழிற்சாலையில் டிசைன் பண்ணான்னா அவன் பர்பஸ் என்னன்னா, இந்த பொம்மை கீ கொடுத்து விட்டால் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போகும், அதுதான் அவன் பர்பஸ். அதுக்கு தகுந்த மாதிரி மெக்கானிசம்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறான். அந்த டிசைன் எதை குறிக்கிறது? இதை உருவாக்கினவன் இதன் மீது வைத்த நோக்கத்தை தெரிவிக்கிறது. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களெல்லாம் ஒரு விதமாக டிசைன் பண்ணியிருக்கிறார். ஏனென்றால் அவர் நோக்கம் உங்கள் நிறைவேறுவதற்காக மட்டுமே உங்களை டிசைன் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த நோக்கம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாமையே நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணலாம். நான் அடிக்கடி அந்த காலத்தில் உதாரணம் சொல்லுவேன். இந்த நைட்டு கடையெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இருக்குது, பரோட்டா போடுவாங்க 12 மணிலாம் 1 மணிலாம். அப்போ தட்டுவான் பாருங்க அந்த கல்லை, அட்ராக்ஷன். வண்டியில் போனால் வரவங்களாம் சாப்பிட்டு போங்கன்னு அர்த்தம். அதுக்கு அது என்ன, இது இப்படி போடுறோமே தோசை கரண்டியா, அது பயன்படுது.
அப்புறம் வச்சுக்கிட்டே இருக்கிறான். அங்கே ஒரு நாய் படுத்துருக்கு. சூன்றான், போக மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறான், அடிக்கிற மாதிரி தூக்குறான், ஓடிடுது. இது ரெண்டாவது ஃபங்க்ஷன், செயல்பாடு. கடைசியில் இங்கே நடுமுதுகில் அவனுக்கு அரிக்குது. ஏன்னா பிரியா ஐயோ பண்ணுறான், அடுப்புலையே நிற்கிறான்னா, வெயில் காலம் வேறு, கை அது வரைக்கும் போக முடியாது. என்ன கையில் வச்சுருக்கான், அதை வச்சு 2 இழுப்பு இழுத்துட்டு அடுத்தது பரோட்டா திருப்பி போடுறான். நீ அதை சாப்பிட்டு சூப்பர்ன்ற, போனால் இந்த கடைக்கு தான் போகணுன்ற. சரி, இந்த 3மே செஞ்சான் தப்பா, யாராச்சும் அரெஸ்ட் பண்ணுவாங்களா வந்து? ஆனால் அந்த தோசை கரண்டினுடைய பர்பஸ் நாய் விரட்டுறதா, மற்றவங்களை கூப்பிட்றதா, முதுகு சொறிகிறதா, வெந்ததை திருப்பி போடுறதா அது பர்பஸ்ஸு. ஆனால் அந்த பர்பஸ் பயன்படாமே மற்றதுக்கு என்ன பண்ணுது, ஆனால் மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. நம்ம வாழ்க்கையே அவ்வளோ சுவாரஸ்யம் இல்லாமல்னா அவர் எதற்கு டிசைன் பண்ணால் அதன்படி இல்லாமல் மால் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால திருப்தி இல்லாமல் டிசைன் ஒரு மாதிரி திருப்தி இல்லாமல் இருக்கிறோம். ஸோ ஏன் நான் எதற்காக இந்த பூமியில் வந்திருக்கேன், எனக்காக. இயேசு ஏன் இப்படி வந்தாருன்னா, நான் என்னுடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை வந்தார். அவர் மட்டும் வரலன்னா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அப்படி டீப்பாக போனால், சொல்கிறேன், இது நோக்கம் கண்டுபிடிக்கிறதுனால எதுவும் நானும் என் கடவுள் என்னுடைய வாழ்க்கை அது தோல்வியோ வெற்றியோ அதில் தான் கண்டுபிடிக்கணும்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் சபையோ மற்றவங்களை மிங்கிள் பண்ணவே முடியாது. நானும் ஆண்டவரோடு தான் இருப்போம். இதை நான் சின்ன வயசில் சொல்லிட்டேன். இது ஒன்று. இன்னொன்று, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஊழியத்துக்கு வந்து அப்போ தான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணுறேன். பிஹெச்எல்ல மேரேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போது என்னுடைய ஊழியத்தை குறித்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வருவாங்க, சம்மந்தம் இல்லாமல் புதுசாக இருக்கவங்களும் விசாரிச்சுலாம் வருவாங்க. அவங்க ஏன் அப்படி வராங்க, எதுக்கு வராங்கும்போது லேட்டாக எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்க சொல்கிறதுனால அல்லது அவங்க சொல்லி மற்றவங்க சொல்கிறதுனால எனக்கு அமைச்சுன்னா, அவர் பாஸ்டர் கிறிஸ்டோஃபர் மெசேஜ் கேட்டால் இன்றைக்கி பூரா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிம்பாங்க, அதுக்குன்னு வருவாங்களாம். அப்போ அந்த காலத்தில் மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்துக்குங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, பிஹெச்எல்ல வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி, அதில் முதலாட்சியம் வருதுன்னு 2 வருஷம் ஆண்டோட வருகை குறித்து பிரசங்கம் பண்ணேன். அதில் சிஎஸ்ஐ, ஆர்சி, நர்சஸ் அதில் பேர் பிஹெச்எல் இருக்காங்க. 2:10 டியூட்டி இருக்கும். நான் 8 மணிக்கு 7 மணிக்கு 7 to 9, 9:30 பைபிள் ஸ்டடி. இவங்க 2:10 டியூட்டியில் இருப்பாங்க. அங்கே பர்மிஷன் போட்டுட்டு அந்த யூனிஃபார்மோடு வந்து மேலே டவல் போட்டு உக்காந்து கேட்டவங்களாம் இருக்காங்க. முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணிடுவாங்க டியூட்டிக்கு. அதில் நிறைய நிறைய பேர் வருவாங்க, எனக்கு தெரியாது, புதுசாக வருவாங்க. அப்போ ஒரு ஆண்டி வந்து இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு வாரம் உட்காரவங்க அடுத்த வாரம் உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு வரும்போது மற்றவங்க தொடையில் அடித்து சிரிப்பாங்க. அந்த வலி தாங்காமே வேறு இடத்துல போய் உட்காருவாங்க. நல்ல ஞாபகம் இருக்கும். அவங்க இப்படி என்ன மிகப்படுத்தி பேசலை, பொட்டார்னு சிரிச்சுட்டு அடிப்பாங்க. அவங்க அடி அப்படி ஜனரஞ்சகமாக இருக்கும். அது மாதிரி இங்கே கீழே சிந்தாமணி காவிரி ஆற பக்கத்தில் ஒரு சிஎஸ்ஐ ஃபேமிலியில் ஒரு அண்ணன் இருக்கார். அவர் வந்து ஃப்ராங்க்லின். இப்போ அவர் ஆண்டோட ராஜ்யத்துக்கு போயிட்டார். அவர் வந்து சிஎஸ்ஐ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே ஒரு மிஷினரி ஊழியத்தை இவர் தாங்குவார். எவ்ரி டியூஸ்டே மந்த்லி ஒன்ஸ் அங்கே நடக்கும் கூட்டம். அப்போ எப்படியோ என்னை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வர்றார். அப்போ தான் அந்த பலகை கட்டில்
இந்த அறுத்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் முதல்ல அந்த கட்டில் வாங்கி அப்படி போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அக்கா நான் அவரை உட்கார வைக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரே ஒரு அதில் ஒரு ஃபேன் போட்டு டேபிள் ஃபேன் போட்டு டேபிள் ஃபோன் அப்படி கட்டியிருப்பேன். ஏன்னா ஆன் பண்ணால் டேபிள் ஃபோன் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் சேரோட கட்டி வச்சிடும். இப்போ உட்காரத்துக்கு அவர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, ஏன்னா அவர் பாஸ்டார்னா வேறு இமேஜில் வந்திருக்காரு. அங்கே இது ஏறி அது ஏறி ஒரு 3 ஸ்டோரி வீட்டுக்கு வந்து அது மெத்தைக்கு வந்து பார்க்கும்போது இப்படி இருந்தவொடனே கிறிஸ்டோபர் சாஹிப் தானே நீங்கள்? ஆமாம். உட்காரத்துக்கு ஒன்று இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், நின்றுட்டே தான் இருந்தார். நல்லா ஞாபகம் இருக்குது. வர டியூஸ்டே அன்னைக்கு அப்போ மீட்டிங் நீங்கள் வந்து பேசணும். நான் கேட்டேன் எப்படி தெரியுது? என்னமோ இப்போ ஞாபகம் இல்லை. சரி வரேன்ட்டேன். ஒரு மீட்டிங் பேசினேன். அது நான் சொல்லக்கூடாது. அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பீப்புள் நிறைய பேர் வருவாங்க. அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாதம் இவரே கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க உங்களுக்கு, மாதம் இவரே கூப்பிடுங்கன்னு. ஆனால் இவர் அப்படி கூப்பிட முடியாது. இவர் வேறு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறனால அவங்க யாரை அனுப்புகிறாங்களோ அவங்க தான் செய்யணும். பட் இவர் என்ன பண்ணுவார், எப்படி இருந்தாலும் மந்த்லி ஒன்ஸ் இவர் கூப்பிடுவார், என்னை கூப்பிடுவார். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வந்து எனக்கு அந்த ஒரு 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 100 ருபீஸ் ஒன்று பெரிய தாளாக இருக்கும், அது ஒன்று கொடுப்பார். பெரிய காணிக்காது, எனக்கு பெரிய காணிக்காது, உள்ளபடியே அனுப்பிச்சி விடுவார். நிறைய அப்போது யோசிச்சு பாரேன். சில வேளை இவர் என்ன பண்ணுவாராம், நான் வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டம் வராதான். அதுக்கு தெரிஞ்சிடும் மந்த்லி ஒன்ஸ் தான் கூப்பிட்றாருன்ட்டு. மற்ற வராதான். வராருன்னா காணிக்கை கம்மியாகும். ஏன்னா அவங்க காணிக்கை தான் அவங்க கூப்பிட்றாங்க. பீகாரில் அந்த காணிக்கை அனுப்பணும். இவர் என்ன பண்ணுவோம், இந்த வாரம் கிறிஸ்டோபர் சேகர் வராரு அப்படின்னா கூட்டம் தம்மன்னு வந்துருமா. ஆனால் காணிக்கை எடுத்துகிட்டு வரான். இப்படியே சொல்வார். இவர் என்ன பண்ணுறது பாஸ்டர், நீங்கள் சொன்னால் வராங்கன்னான்ட்டு. அது கூட பாரு ஒரு வேலை வேடிக்கையாக இருக்கும் பாரு. ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஆபிரகாம் சாரால் முதிர் வயதில் குழந்தை பிறந்துச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் கவலைப்படாத, குழந்தை பிறக்கும். ஒரு ஆண்டி உக்காந்துட்டு இப்படி திரும்புது பெருமூச்சு விடுதுங்குது. அதை நான் பார்க்குறேன். பட் என்னன்னு தெரில, என்ன ஆண்டின்னு. அவளை அதுக்கு தான் வந்தது. கல்யாணம் பண்ணி 6 வருஷம் ஆச்சு, குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளை வாடினா இன்றைக்கி பார்த்து நீங்கள் வரீங்கன்னு வரமாட்டான்ட்டா. சரி, அவள் வராமல் இருந்தால் நீ நம்புற இல்லை, அவள் குழந்தை எடுன்னு சொல்லு. நீ அடுத்த மாதம் குழந்தை ஒன்று குழந்தை. இதில் கவனிக்கிறது என்னென்னா, இதை விட்டுருங்க. நல்லா சிரிக்க ஜனங்கள் கேட்பாங்க. வேர்டு உள்ளே போயிடும். நல்ல கவனி. என்ன குரு ஒருத்தர் இருக்கார், சைமன் ஸ்டான்லி. இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கார். அருமையான தேவதாஸ். அவருக்கு ஆங்கிலம் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக இருக்கும், தமிழ் கம்மியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட என்னை ரொம்ப நேசிப்பார். அவர் சொல்லுவார், டேய் அதெல்லாம் சரிடா. அவர் பிரசங்கத்துக்கெலாம் ஆளாம் மோதும் கூட்டம், சீரியஸாக பேசுவார். டேய் ஒன்றே மாதிரி விட்டடிக்க முடியலடா என்னால் சேகர். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், விட்டு அடிப்பேன், கடைசி நான் தான் சிரிப்பேன், அவ்வளோ யாரும் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஓவரால் என்னுடைய லைஃப் பார்க்கும்போது கரூர் எல்லாம் மீட்டிங்ஸ் மேக்ஸிமம் அந்த காலத்தில் ஒரு நைட் ப்ரேயர்னு வைப்பாங்க. என்னை வந்து செகண்ட் ஹாஃப் தான் பேச வைப்பாங்க. முதல் ஹாஃப் வந்து 9 to 11 இருக்கும். அப்புறம் டிவி கொடுப்பாங்க, அவன் போயிடுவான் வந்தவன். இந்த கடைசி தூங்கி வழியும் இல்லை, அப்போ தான் நான் வருவேன். அது என்னை வச்சு காமெடி பண்ணலையன்ற மாதிரி இருக்கும். அந்த கூட்டத்தில் உட்காந்து பால்காரெல்லாம் இங்கே வந்து மண்டபத்தில் நின்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எப்போ ஊடு பூடி இருக்குமா அங்கே கேட்டால் இங்கே இருக்காங்கம்மா, பால் வாங்குறியா, அங்கே பால் வாங்க முடியும். ஸோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஜனங்க சிரிச்சு விழுவுங்க. அதோடு நிறுத்திக்கிறேன். ஒரு நாள் ஞாபகம் இருக்கு அவனுக்கு, தம்மத்தோண்டு பையன். நான் சொன்னதில் கொஞ்சம் வளர்ந்துட்டேன். நெய்வேலிலேருந்து வரேன்னா பரம்புலேருந்து வரணும் தரல. அக்கா அந்த ஷெட்டில் உட்காந்துருக்கும். அக்கா 3 பேத்தையும் உட்கார வச்சு நான் ஞாபகம் இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து கானாவூர் கல்யாணத்துக்கு வந்தேன். இது ரொம்ப சீரியஸாக 3 கேட்குதுங்க. அப்போல்லாம் என்ன வயசு இருக்கும், அப்போது 7 8 அவ்வளோதான் இருக்கும். எனக்கு ஒன்றும் தெரியாது. அக்கா ரொம்ப சீரியஸாக கேட்டுச்சு. 6 அங்கே திராட்சை ரசம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் அழுகுறாங்க. ஆண்டவர் வந்து 6 கற்சாட்டில் தண்ணீர் நிரப்புங்க அப்படின்னார். எல்லாம் நிரப்புனாங்க. அந்த பலஸ்தீனா தேசத்தில் அந்த காலத்தில் தண்ணி பஞ்சம், தண்ணிலாம் கிடைக்காது. அதை விடுறது தானே ஒரு ஐடியா. கற்பனை ஜாஸ்தி வரும். அந்த கிளைமேக்ஸ் வருது. இந்த தண்ணி நிறச்சி வச்ச உடனே இயேசு போய்
எல்லாத்தையும் எடுத்து குளிச்சிட்டார். ஏன்னா வெயில் தண்ணி கிடைக்காத காலம். இதே மாதிரி தான் சிரிச்சு, நிஜமாக சிரிச்சிங்களா சிரிக்கணும்னு செய்ய தெரியல. ஸோ என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறதும் முக்கியம் இல்லை. அந்த காலத்திலேயே என்னை சுற்றி உள்ளவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும், நல்லா சிரிக்கணும் அப்படின்னு அப்படி போயிட்டுருக்கும். இப்போ பாரு, நான் ஏன் வந்தேங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவர் வந்தாலும் அதை எப்படி மக்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு என்னை வந்து டிசைன் பண்ணார்னா, சிரிக்க வச்சுக்கிற மாதிரி தான் டிசைன். என்னை இதை தவிர உங்களை சிரிக்க வைக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் சில வேலை கேட்கலாம், நீ ஏன் அப்படி பேசுகிற, எவ்வளோ பிரசங்கம் விட்டு வாங்கியிருக்க, ரைட் அண்ட் லெஃப்ட் விட்டுருக்குல்ல. ஆமாம், கெட்டு போயிட்டேன். அது என்னுடைய இயல்பு இல்லை. சிரிக்க வைக்கிறது தான் என்னுடைய இயல்பு. இந்த பென்டிகாஸ்டில் சேர்ந்து சில வேலை சீரியஸ் ஆகி அப்படி பயமுறுத்தி வச்சுட்டேன். அது என்னுடைய இயல்பு இல்லை. எப்போதும் நகைச்சுவையாக சிரிக்க வைப்பது தான் என்னுடைய டிசைன், கர்த்தர் பண்ண டிசைன். அதாவது நகைச்சுவாக பேசுகிறவன் ஏதோ நல்ல சூழ்நிலை கூடாது, சேலஞ்சிங் சூழ்நிலையில் கூட பூந்து சிரிக்க வைப்பான். அந்த மாதிரி இயல்பு இருந்துச்சுன்னா நேச்சர், இஃப் இட் இஸ் ட்ரூ நேச்சர், நீ சேலஞ்சிங் சுச்சுவேஷனுக்குள்ளே போய் சிரிக்க வைப்ப, அந்த சுச்சுவேஷனை மாறிடும். ஒரு தடவை எங்கள் அப்பா நல்லா ஞாபகம் இருக்குது, அதே செங்கலாண்டபுரம் ஷெட்டு வீடு, அங்கே என்ன தொங்கும் ஷெட்டில், மூங்கில் இருந்து ஒன்று எப்போவுமே தொங்குமே, தொட்டில். ஒன்று அக்கா பிள்ளை அத்தை பிள்ளை ஏதாச்சும் ஒன்று வரும், அங்கே வந்துகிட்டே இருக்கு, எல்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணார், நாங்கள் பெரிய மார்க்கெட்டு போவோம், இங்கே நம்ம மார்க்கெட்டு தான், எல்லாம் வாங்கி செம்ம வெயில், நல்லா ஞாபகம் இருக்குது. வந்து அவர் இருந்தாலே திட்டிகிட்டே இருப்பார், ஏதாச்சும் திட்டிகிட்டு இருப்பார், எதையாச்சும் திட்டிகிட்டு இருப்பார். பார் அவர் வித்தில் வந்து பார், எனக்கு அதுக்கு திட்டிகிட்டே இருப்பார். வீடெல்லாம் கப்சி, யார் சித்தப்பா அத்தையெல்லாம் கப்சின்னு, பெரியவங்களாம் கப்சின்னு ஆயிடுவாங்க. நாங்களும் எந்த மூளைக்கு உள்ளே வந்துட்டார். வந்து உள்ளே போய் இதெல்லாம் வைக்கிறாரு, நல்லா ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் வச்சுட்டு குழந்த கத்துது. அது யூனிசித்தி பிள்ளை இல்லை, யூனிசித்தி பிள்ளை பேர் என்ன, கேத்ரினா, கேத்ரின். இப்போ அவளுக்கு பேத்தி ஆகிட்டுல. அப்போ என்ன ஆச்சு, இவர் தெரியும் அந்த பிள்ளை தான். இது வேறு என் தலையெழுத்து, இதெல்லாம் கொண்டு, ஏன்னா அவங்க போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு ஈவினிங் தூக்கிட்டு போவாங்க. பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாட்டி இருக்கும். இதெல்லாம் எனக்கு தலையெழுத்து, கன்றாவி தொலைஞ்சிருக்கேன் பாரு, பேய் குட்டிங்க சனி அப்படின்றாரு. லெஃப்டில் ஆட்டிகிட்டே இருக்கார், இப்படி இடுப்பில் கை வச்சுக்கிட்டு. அந்த குழந்தை வந்து பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. அதுக்கு போய் கால் இவர் தொடையில் இடிக்குது, இடி வாங்கிட்டு ஆட்டிகிட்டு இருக்கார். கீழே பார்க்க மாட்டேங்கிறாரு. இவர் திட்டிக்கிட்டே ஆடுறாரு, ஆனால் கத்துது வீருன்னு. சும்மா இருக்க மாட்டேன்னு திறந்தாருல, நான் படுத்திருக்கேன். அப்படியே சிரிச்சிட்டாரு. படுவா மாவனே நீ என்னடா அப்படி பண்ணுற, ஆனால் குழந்தைய கொண்டு போய் கிச்சனில் விட்டுட்டேன். அது ப்ளேபேக் பண்ணுது. அந்த கிச்சனில் இருக்கிற குழந்தை சத்தம் நான் இப்படி துள்ளினோடனே இதுதான் நினச்சி ஆட்டினார். அப்படியே துள்ளி குதித்து தட்டியை கிழிச்சு வெளியில் ஓடிட்டான். நான் அவர் சிரிச்சிட்டே இருந்தார். இயல்பாகவே என்னையும் ஸ்பாவத்தில் கூட நேச்சரில் கூட டிசைன் பண்ணால் நம்ம புத்தி இல்லை, அவருடைய டிசைன். ஹி இஸ் எ டிசைனர். பர்பஸ், ஏன் இந்த பூமிக்கு நான் வந்தேன். அல்லேலூயா. நல்லா நகைச்சுவை உணர்வு, சிரிப்போடு இருங்க. எப்போ பார்த்தாலும் தனியாக இருக்கும்போது கூட நீ எப்படி இருக்கலாம், ஆமாம் சிரிச்சுட்டே இருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், சிரிச்சுக்கிட்டு நடுவில் இருந்துக்கிட்டு இப்படியே இருப்போம் நம்ம. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சமுதாயம் பழக்கிருச்சு. அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். நம்ம சிரிக்காமல் இருக்கிறது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் குலுங்கி சிரிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு. இது சரண்யாவை நிறைய பேர் இப்போ இப்படி தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. அது யார் ஒன்று நல்லா கைத்தட்டி பாருங்கள், நம்ம சர்ச்சில் உங்களை யார் இத்தனை வருஷம் அடையாளம் எல்லாரும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஈஸியாக மற்ற கண்டுபிடிக்கணும் பயந்துடாத. கண்டுபிடிக்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க எப்படி என்ஜாய் பண்ணி கேட்குறாங்க. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இயல்போடு இருங்க.
எப்படி இருக்கணும், கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் நகைச்சுவை சிரிப்பு. தனியாக இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருங்க. சிரிப்பு வரலன்னா கூட நீங்கள் வலுக்கட்டாயமே சிரிங்க. என்ன 4 பேருக்கு ஒரு மாதிரி பேச கவலைப்படாத, நீ சிரிச்சுக்கிட்டே இரு. நானும் என் சிரிப்பை தொலைச்சிட்டேன், திருப்பி அதை மீட்டு எடுக்கிறேன் ஆண்டவர் நாமத்தில். ஹாப்பியாக இருப்பேன். நகைச்சுவைங்கிறது சாதாரணமானது இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் சின்ன வயசுலேயே சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லையா, 8 வயசு தாண்டாமல். எனக்கு ஞாபகம் இருக்குது, நெய்வேலியில் போயிருக்கும்போது ஏதோ ஒரு ஊருக்கு போப்போம். ஃபஸ்ட்டு பஸ்ஸு அப்போ 5 மணிக்கெலாம் ஏந்திரிச்சு போகணும். 5 மணிக்கு ஏந்திச்சிட்டேன். சித்தப்பா நெய்வேலி அவர் சித்தப்பான்னு சொல்ல மாட்டேன், அப்பான்னு தான் கூப்பிட்றேன். அத்தைக்கு அப்புறம் அவர் தான் எங்களை வளர்த்தார். எங்களை கூட என்ன ரொம்ப அவளை வளர்த்தார் பாரு. ஒரு தாய் மட்டும் இல்லைன்னா ஒரு பக்கம் இந்த பிள்ளைகள் எவ்வளோ காயப்படுதுங்க, சீரழிதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நீ இருக்கிற தாயை பழிச்சு காமிச்சிட்டு அவளை திட்டிக்கிட்டு ஒரு அறிவில்லை மூடமில்லைன்னு சொல்லவே சொல்லாத. அவன் கண்ணு திறந்த அப்பாவோ அம்மாவையோ வச்சு அவங்கள ஆனர் பண்ண. அவனே லூஸு, அது கூட யாராது அவன் வயத்தில் பிறக்க வேறு வயத்தில் பிறந்திருக்கலாமே, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் வயத்தில் பிறந்தனால தான் தப்பிச்சேன். வேறு வயத்தில் பிறந்திருந்தால் வயிற்றுலேயே போட்டிருப்பாங்க ஒன்று. ஏதோ அவனாச்சும் தப்பு தவறுவனை 10 திங்கள் சுமந்தாலே அப்படின்ற மாதிரி. தாய் ஒரு தனி சுகம் இல்லை. அம்மா ஒருத்தி தான். நிறைய துறவிகள் எதையோ திறந்துட்டு போனாங்க, ஆனால் அம்மா அப்பா மேலே இருக்கிற பாசத்தை மட்டும் அவங்களால திறக்க முடியல. அது கடவுளுடைய. ஆகவே தான் இயேசு சாகும்போது அம்மா இதோ உன் மகன் அப்படின்னார். எந்த சபையும் எந்த சபை போதனையும் குடும்பத்தை பிரிக்கக்கூடாது, பிரிந்த குடும்பத்தை சேர்க்க வேண்டும். நகைச்சுவையோடு இருப்பார். அப்போது சித்தப்பா என்னை கூப்பிட்டு போய் நெய்வேலியில் உட்காந்துருக்கோம். திருச்சியும் இங்கே வரணும். நாங்கள் லேண்ட் வாங்கியிருக்கோம் 32 ஏக்கர் பெரம்பலூரில். அங்கே எங்கேயோ போகிறோம்னு நினைக்கிறேன், சட்னி ஞாபகம் இல்லை. ஒரு 1/2 hour நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஒரு டீ ஸ்டால் வெளியில் உட்காந்துருக்கோம். அப்படி திரும்பி பார்த்தேன், 5 மணி. அப்படி பார்த்தது நான் நெய்வேலியில் தானே இருக்கேன். தெர்மல் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அங்கே மைன்ஸில் நிலக்கரியெலாம் கொண்டு வந்து அதில் நீராவி பிடிச்சி மின்சாரம் தயாரிப்பாங்க, எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அங்கே குவார்ட்டர்ஸாக நாங்கள் இருக்கிறோம். அப்போ இங்கேருந்து பார்க்குறேன், தூரத்தில் அந்த தெர்மல் ஸ்டேஷன், அந்த பவர் ஸ்டேஷன் பில்டிங் இருக்குது. அதில் டனல் போகுது, அதிலேருந்து புகை போயிட்டுருக்கு. நான் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா, நெய்வேலி டவுன்ஷிப் என்ற நகரத்தை தெர்மல் ஸ்டேஷன் என்ற அரக்கன் இந்த டனல் என்ற சாட்டை குச்சி வைத்து கொண்டு புகையாய் போகிற சாட்டையை வைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். அப்பா வந்து அவர்கிட்ட ஒரு என்னென்னா மட்டம் தட்ட மாட்டார், அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். அவருக்கு என்னென்னா அப்ரிஷியேட் பண்ணால் ஸ்ட்ரக் ஆயிடுவான் அப்படின்ட்டு. ஓ ரைட் அப்படி அவ்வளோதான் அவர் சொன்னார். ஏன்னா அவர் ரைட்டுன்னு சொன்னதில் அது தப்பாக சொல்லிட்டோமோ சரி இல்லையோ, இன்னும் கரெக்டாக சொல்லணுங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது எங்கே போயிடுச்சுன்னா, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்குள்ள ஒரு 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 க்ரியேட்டிவ் சென்ஸ் ஒன்று அப்படி கொப்பளிச்சிட்ருக்கு. என்னன்னா, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ராமா மூலம், கேரக்டர் மூலம் பண்ணி மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி என் தாயின் சவவண்டின்னு அதுக்கு டைட்டில் கொடுத்தேன். இயல்பாக இருக்க அன்கான்ஷியஸில் அம்மா இறந்துட்டாங்களே அது வருது. அதில் என்ன டைப்புன்னா, ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியணும் திருட்டு பழக்கம் வந்துடும், திருடிகிட்டே இருப்பான், அவனால் விட முடியாது, கடைசியில் ஜெயிலில் போட்டுருவாங்க. அவன் வெளியே வந்து இனிமேல் நான் திருட மாட்டேன், நல்லவனாக வாழ்வேன். அவங்க அம்மா ஒரே ஒரு ஏழை அம்மா இருப்பாங்க, தாய். அவங்களுக்கு தலைக்கொன்று ஏற்படுத்திடுச்சு. நான் சத்தியம் பண்ணுவேன் அம்மாட்ட, அம்மா நான் இனிமேல் திருட மாட்டேம்மா, உயிர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உனக்கு நல்லா இருப்பேன்னு சொல்லுவோம். போய் ஒவ்வொரு இடத்துல அந்த லோக்கலில் வேலை கேட்பான். எல்லாம் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே, உனக்கு தெரியாதான்னு எல்லாம் துரத்துவாங்க. இவன் என்னென்னமோ கண்ட்ரோல் பண்ணி பார்ப்பான். சமுதாயமே அவனை என்ன பண்ணிட்டே இருக்கும், பழங்காலத்தில் செஞ்ச திருட்டுத்தனத்தையும் முத்திரை குத்திட்டு இருக்கும். ஒருவேளை என்னோடய வாழ்க்கையில் ஏதோ அப்படி நிகழ்ந்து என்ன முத்திரை குத்திட்டு இருக்கிறது வெளிப்பாடாக வந்திருக்கலாம். அதான் ஃபஸ்ட்டு கதை நான் எழுதுறது.
அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுவான் இருக்கும்போது அவங்க அம்மா சீரியஸ் ஆகிருவா, உடம்பு சரியாமல் இருக்கும். அந்த டாக்டர் அப்போ அந்த காலத்தில் இந்த ஒரு முக்கியமான மெடிசன் வாங்கணும் அப்படி போய் இவன்கிட்ட பணம் இருக்காது. அம்மாவான்னு இருக்கும்போது கடைசியில் அவனுக்கு புத்தி பிறண்டுரும். இந்த ஒரு தடவை திருடிடலாம்டா, ஏன்னா அம்மா உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஜங்ஷனில் போயிட்டு ஒருத்தனை சூட்கேஸ் அடிச்சிடுவான். அடிச்சுட்டு வந்து ஒரு பாலத்துக்கு கீழே உட்காந்து அவசர அவசரமாக சூட்கேஸ் எடுத்து பார்த்தா சுமார் 4-5 பேப்பர், 2-3 பாட்டில்ஸ், ஒரு இன்ஜெக்ஷன் டியூப்லாம் இருக்கும். தூக்கி வெளில கொட்டுருவான். கஷ்டத்தோடு திருப்பி வீட்டுக்கு வரும்போது மோளை சத்தம் கேட்கும். இவன் ஸ்டன் ஆயிடுவான். பக்கத்தில் இருக்க பையன் என்னன்னா அவங்க அம்மா அப்படி எவனோ ஒருத்தன் அந்த மருந்து சொன்ன மருந்து கொண்டு வந்திருக்கான், ஜங்ஷனில் இறங்கி வந்திருக்கான், எவனோ ஒருத்தன் மருந்து போட்டி அடிச்சுட்டு போயிட்டான் பணம்னு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவான் நம்ம தான் தொட்டோன்ட்டு. இவன் க்ராஸ் பண்ணி அது போகும், அதோடு முடிஞ்சிடும். அதுக்கு ஆக்டர்னா என் அத்தை மக ஒருத்தி கிறிஸ்டின் இருந்தா. அப்புறம் அத்தை பையன் கலையரசன் ஒருத்தர் இருந்தான், புகழேந்தி. இங்கே உட்காரமெல்லாம் ஜாஸ்தி அவங்க அப்பா எல்லாம் கேரக்டர்லாம் செட் பண்ணி நான் தான் அந்த திருடுறேன். அதெல்லாம் ஸ்ட்ராங் இது எல்லாம் செஞ்சு இடையிடையில மியூசிக் வர்க்கிறது என்ன பண்ணோன்னா, அங்கே இருக்க ஒரு கம்பி துணி காய போகிற கம்பியில் ஒரு கம்பி இலையை எடுத்து ஒரு 2 மூங்கில் ஆணி அடித்து கட்டி டொயிங் டொயின்னு தான் வரும். அப்புறம் முறை காசுக்கெலாம் கிச்சனில் இருக்கிற வெந்தய டப்பா, கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறது கடுகு டப்பா எல்லாம் வச்சு பாட்டு வர லிரிக்ஸ் மியூசிக் போட்டு கிட்டத்தட்ட 1/2 hour அது பார்த்தோன்னா 2 சாங் இருக்கும். அதெல்லாம் பண்ணி அப்போ டேப் ரெக்கார்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்கள் அம்மா சித்தப்பாட்ட போய் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், நான் ஈவினிங் வந்து அங்கே எங்கள் குவார்ட்டர்ஸில் தோட்டம் இருக்கும், அதில் புல் போச்சுட்டு வரப்போ அதெல்லாம் நல்லா செய்வோம். அந்த தோட்டம் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 8-9 பேர் வீட்டில் போய் நான் சொல்கிறேன் ஈவினிங் நான் அதை வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். எல்லாம் ரொம்ப சீரியஸாக குங்கும பொட்டெலாம் வச்சு அவங்க வீட்டில் இருந்து பிள்ளைங்களோட எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் உட்கார வச்சு டேப் ரெக்கார்டை ஆட் பண்ணி போட்டால் அதுக்கு இன்டர்வல் வேறு இடையில எல்லாம் மூச்சுன்னு அழுகுதுங்க. பெரிய படம் பார்த்த நிம்மதியில் போச்சுங்க. அதனால் வந்து சமுதாயத்தில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அது ஒன்றுனால அவன் முழுசாக பாய்சன் கிடையாது. அது ஒன்று கட் பண்ணி போட்டுட்டு அவன்கிட்ட இருக்க நல்லதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஒன்லி பார்த்தோன்னா யாருமே பழைக்க முடியாதுங்கிற தீமை கொண்டு வந்தது. நகைச்சுவையும் கற்பனை வளமும் மற்ற ஊழியர்களுக்கு இந்த மாதிரி கற்பனை இமேஜ் பண்ணி என்ன சொன்னால் கொண்டு போய் சேர்க்கலாம், என்ன விட்டு அடித்தா போய் சேருங்கிற அவங்களுக்கு வேறு ஒரு டேலண்ட் இருக்குது, இல்லவே வேறு ஒன்று இருக்குது. ஆனால் இது வெகுஜன மக்களை இதுதான் சந்திக்கணுங்கும்போது யாருக்கும் ரொம்ப கஷ்டப்படுறத எனக்கு ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறது நான் செஞ்ச தவம் இல்லை, என்னுடைய முயற்சி இல்லை. ஒரு கம்பெனியில் யாரோ ஒரு மேனுஃபேக்சரர், யாரோ ஒரு டைரக்டர் அவர் உட்காந்து யோசித்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவருடைய பர்பஸ் நிறைவேறத்துக்கு டிசைன் பண்ணபடினால் இந்த டிசைனை வைத்து அவருடைய பர்பஸை தெரிந்துவிட்டால் இதற்காக நான் இந்த பூமியில் வந்தேன், எனக்காக. நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எங்கள் அம்மா வயத்தில் பிறந்தேன், எங்கள் அம்மா எனக்காக ஜெபம் பண்ணாங்க, எல்கேஜிலேருந்து யூகேஜிலேருந்து நான் +2 வரைக்கும் படிச்சுட்டேன், அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அருமையான ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்தாரு, அதுக்கப்புறம் 4 குழந்தைய கொடுத்தாரு, ஒன்று இங்கிலாண்டில், ஒன்று மலேசியாவில், ஒன்று சிங்கப்பூரில், ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை, எல்லாம் அங்கங்கே இருக்குது. இப்போ எனக்கு பேத்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நானும் அவரும் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டோன்னா ஏஞ்சி நடக்க முடியாது, ஓவர் செட்டில் ஆகிட்டோம். வரவன்லாம் சொல்லுது, அவள் அங்கே இருக்கா, இவன் எங்கே இருக்கா, இவன் எங்கே இருக்கா, அவன் அங்கே இருக்கா, நீ எங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். ஏதாச்சும் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்லது கட்டதுன்னா பிள்ளையால் வர முடியாது, ஏன்னா அங்கே கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கு. மகனே எனக்கு தெரியும்
உன் தகப்பனுக்கோ தாய்க்கோ முடியவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு இமெயில் அனுப்புவோம். உன்னுடைய கம்ப்யூட்டரில் கணிப்பொறிகளை அதை நீ பார்த்து கொண்டிருப்பாய். இதோ வருவாய் என்று நாங்கள் காத்து கொண்டிருப்போம். கடைசியில் நான் பெற்ற பிள்ளை நீ எனக்கு உதவ போவதில்லை. என் தோட்டத்தில் வைத்த தென்னம் பிள்ளை இருக்கிறது அல்லவா, அதனுடைய கீற்று முடக்கப்பட்டு பாயாகி எங்கள் ஈமைத்திருக்கும் பொழுது உன் இமெயிலில் எங்களுடைய சடங்கு தெரியும். லண்டனில் படிக்கிறதா நல்லது, ஸ்டேட்ஸில் படிக்கிறதா நல்லது. உன்னை பெத்த தெய்வங்களுக்கு ஒன்று முடியலன்னு 4 பேர்த்துக்கு மெச்சிக்கிறதுக்கு உன் பிள்ளை வேறு இடத்துல இருக்கணுமா? அந்த ஸ்பரிசம் கடைசி வரைக்கும் உன் மேலே படிகிறதுக்கு உன் கூட இருக்கணுமா? அல்லது வேறு இடத்துல இருந்தாலும் கூப்பிடுற விஷயத்துக்கு உன் பிள்ளை துடிச்சு வரக்கூடிய அந்த ஒரு பந்தத்தில் இருக்கா? ஏம்மா என்ன வேணாலும் சொல்லுமா, நான் ஏடிஎம்மில் போட்டுறேன், நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற பணம் எடுத்துக்க, ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் போட்டு என்னால் வர முடியாது, சாரி. அவள்கிட்டையும் கேட்டால் அவளும் முடியாதுன்ட்டா. அவள் என்றைக்கு முடியாதும்பா, அவள் என்றைக்கும் அவளுக்கு முடியாது. அவளுக்கு முடியாத போது தான் அவளுக்கு முடியாது என்னன்னு தெரியும். இந்த பார், 1000 உறவு வரட்டும், 1000 உறவு பரவட்டும், ஒரு புது உறவு வருவதனாலேயே பழைய உறவு வெட்டணுன்னு சட்டம் கிடையாது. முடிந்தால் ஒரு சரியான ஆம்பளை தத்துவம் உள்ளவன் என்ன பண்ணுவான்னா, புதிய உறவுகள் வரும், பழைய உறவுகள் சலித்து போவதோ ஏமாந்து போவதோ அவன் வாழ்க்கையில் இருக்காது. எல்லா உறவுகளும் அவனிடத்தில் புது உறவு கொண்டது போலவே இருக்கும். ஒரு குடும்பத்தில் அப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி தான் பேலன்ஸ். நான் பேலன்ஸ் பண்ணுறேன். நேற்று எங்கள் அத்தை சொன்னாங்க, நேற்று எங்கள் அத்தை 85 வயசாக அவங்க தெரியுமே, லூயிஸ் வீடு பக்கம்தான். ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் அப்பா மெடிடேஷன் நிறைய விஷயங்கள் அவரோட இருக்கிறதுனால எங்கேயுமே என்ன போக முடியல. அப்படியே டைம் இழுத்துருது. அது எக்ஸ்ட்ரா என் வீட்டில் என் பேத்திக்கு அக்காவுக்கு நான் என்ன விரும்பி என்ன செய்கிறேன்னா அதில் டைம் போகும். நான் வெறும் பாஸ்டர் மட்டும் இல்லை, ஒரு ஆசிட்டிஸ், ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன். குப்பையாக இருந்த பெருக்குவேன், அது அடிக்கடி சொல்லுவேன், பாத்திரம் இருந்தால் விலைக்கு போடுவேன், வீட்டை கூடுமான வரைக்கும் கரெக்டாக நல்லா சூப்பராக வச்சுக்குவேன். டைம் ஆச்சுன்னா ஈவினிங் ஒரு வாக்கிங் போவேன். என்ஜாய். நேற்று ரொம்ப நாள் கழிச்சு போனேன். அத்தை உட்காருங்க இங்கே, பேச மாட்டாங்க அப்படி, அவங்களுக்கு தன்னை மறந்து உட்காங்க இங்கே, நான் பக்கத்தில் உட்காந்துவேன். வாங்க எப்படியாச்சும் வாங்க, இந்த பாருங்க சிரிக்க சிரிக்க சிரிச்சிட்டு இருக்கேன். அக்கா வந்துருந்துச்சு, ஸ்லோனோடு வர விடுங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தால் தான் நான் சிரிக்கிறேன். நான் வந்து சிரிக்காத ஒரே இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒன்றும் ரொம்ப அழட்டிக்க வேண்டாம்ப்பா. ஒரு எந்த பைபிள் இல்லாமல் எந்த வார்த்தை இல்லாமல் நீ போனால் பிரசன்னஸில் ஒரு ஆத்மா தன்னை மறந்து இருந்துச்சுனாவே வேறு லெவல்னு அர்த்தம். அது உன்னை யாரும் வந்து புகழ வேண்டாம், உனக்கே தெரியும் நீ வேறு லெவல். நீ ஏன் பிறந்த இந்த என்னுடைய பர்பஸ் என்ன, நான் ஏன் இந்த பூமியில் வாழணும், இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன். இது சிரிக்க வைக்கிறது பர்பஸ் இல்லை, கற்பனை வளம் பர்பஸ் இல்லை. அதே மாதிரி பாருங்கள், இன்னொன்று சில கருகலான விஷயத்தை ப்ரீச் பண்ணும்போது ரொம்ப தாழ்மையாக பசுபதி தம்பியை சொல்லுவான், ஆனால் ஃபிசிக்ஸ் பேசுகிறீங்க, கெமிஸ்ட்ரி பேசுகிறீங்க, கவிதை சொல்கிறீங்க, அப்புறம் இப்போ டாப் மோஸ்ட் இப்போ பொலிட்டிக்கல் என்ன இருக்கோ அந்த விஷயம் சொல்கிறீங்க, ஒரு கடிகார மொழி எல்லாத்தையும் சுற்றி வர மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையும் சொல்கிறீங்க, கடைசியில் ரிசல்ட் கான்க்ரீட்டாக கன்க்ளூடாக அவ்வளோ எங்களுக்கு வெளிச்சமாக இருக்குன்றான். அது அவசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்படிலாம் போக வேண்டாம், சும்மா வசனம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்ன பண்ணுது, என்னால் முடியுது, என்னால் அது என்ன பண்ணுது முடியுது, எனக்கு ஒரு சுமையாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அது சொன்னால் தான் எனக்கு ஃப்ரீலாக இருக்குது. அப்போ இப்படி எதையும் பேசாமல் வசனத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு கருவியை அவர் தான் டிசைன் பண்ணார். எல்லாத்தையும் தொட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் அவர் தான் டிசைன் பண்ணார். நீ பெருசு நான் பெருசுங்கிற முக்கியம் இல்லை, நீ யார், உன் நேச்சர் என்ன, உனக்கு என்ன எபிலிட்டி இருக்குது, உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது, உனக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, உனக்கு என்ன பர்செப்ஷன் இருக்குது, வாட் இஸ் ஒரு ரியல் கலர், வாட் இஸ் ஒரு நேச்சுரல். அதை நீ ஒழிக்காத, யாருக்காவது சிரிச்சாங்கன்னா கமெண்ட் அடித்தாங்கன்னா மறைச்சிக்காத, நீயாகவே இரு, நீ ஃப்ரீயாக இரு. மற்றவனை வெறுக்கலாம், ஆனால் உனக்குன்னு ஒரு காங்கிரேஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது, உனக்குன்னு ஒரு உலகம் காத்து கொண்டே இருக்குது.
அது உன்னை சந்திக்கிற வரைக்கும் நீ உன்னை மறைச்சிக்காத போயிட்டே இரு. பிகாஸ் காட் இஸ் அ டிசைனர், காட் இஸ் ஆர்கிடெக்ட். அவர் சிற்பி, நாம் எல்லாம் சிற்பிகள், இது சிலைகள். இப்போ வர விஷயத்துக்கு, நீங்கள் இவ்வளவு வருஷம் கடந்து போனதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை. இனிமேல் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மெயின் பர்சன்னு நீங்களே அன்கான்ஷியஸாக நம்பி அப்படி இருக்கணும்னா, ஏதோ ஒன்று லேக் ஆனால் தான் நீங்கள் இப்படிலாம் இருக்க முடிய மாட்டேங்குது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் கடவுளுக்கு அப்புறம் உங்களை ஆக்ரோஷ சக்தியாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஒரு ஃபிகர், ஒரு பர்சன், ஒரு ஆக்டராக இருக்கக்கூடாது, ஒரு விமன் கேர்ளாக இருக்கக்கூடாது, வேறு யாருமே இருக்கக்கூடாது. கடவுளுக்கு அப்புறம் உங்களை அப்படியே லவ் பண்ண வைக்கிற, மயங்க வைக்கிற ஒரு ஆள் யாராக இருக்கணும்? நீங்களாகவே இருக்கணும். கடவுளை கண்டு ஆச்சரியப்படுற நீங்கள் அடுத்தது யாரை கண்டு ஆச்சரியப்படணும்? இவர் இப்படி இருக்காரு, அவர் நான் இப்படி இருக்கேனே. எவ்வளவு நீ சிருஷ்டிகரை கிரியேட்டரோடு உறவு கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவரோட பிரம்மாண்டம் மட்டுமல்ல, உன் பிரம்மாண்டமும் முதல் தெரியும். First of all, you must know who you are. Suppose if you want who you are, definitely you go into Christ Jesus. In him only you should count, you should observe, you should collect, you should receive your original identification. நீ கிறிஸ்துவனிடத்தில் போகும் பொழுது தான் நான் ஏன் இந்த பூமியில் வந்தங்கிற பர்பஸை வெளிப்படும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பர்பஸ் வெளிப்படுவதற்கு போய் சேர வேண்டிய ஒரே ஒரு இடம் அல்ல, ஒரே ஒரு பர்சன், ஜீசஸ் கிரைஸ்ட். நான் தான் அவரோட பழகும்போது அப்படி தான் ஆரம்பத்தில் பழகினேன். ஏதோ அவர் கடவுள், நான் ஒரு பக்தனான்னு நினச்சேன். அப்புறம் போக போக நிறைய வருஷங்கள் போக 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 நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, பரலோக பிதா என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை, அவர் என் மூத்த அண்ணன். ஆனால் கிறிஸ்துவோடு நான் உறவாட கிறிஸ்து யாருங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு, அவருடைய பிதா யாருங்கிறது தெரிய வந்துச்சு, பரிசுத்த ஆவியானவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னு ஓரளவுக்கு தெரிய வந்துச்சு. இவங்க 3 பேரும் தெரிய இவங்க 3 பேருடைய ஃபோக்கஸ் எல்லாம் என்னை நோக்கியே பாய என்னை நேசிக்க என்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்னு என்னுடைய நெகட்டிவ் சைடெலாம் அவங்ககிட்ட நான் விழுந்து போனது, கேவலமாக இருந்தது, இன்னும் எனக்கு பிடிக்காத விஷயம் எல்லாமே அவங்க பார்க்குறாங்க. ஆனால் ஒதுக்கும் முகம் சொல்லிக்கல, எதுக்கும் சீப்போன்னு சொல்ல மேலும் அவர் அணைப்பு இருக்குது. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் அவங்க இதெல்லாம் பார்த்து இருக்குல்ல, அவங்க நோக்கம் ஒன்று இந்த பூமியில் நிறைவேறத்துக்காக அந்த நோக்கத்தின் பிரகாரம் என்னை டிசைன் பண்ணாங்கல்ல, அந்த டிசைன் வீணாக போகாதுன்னு நான் விசுவாசிக்கல, அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் என் மீது வைத்த விசுவாசத்தினால் நான் பிழைக்கிறேன். நான் கவனிச்சிட்டேன், என்னோட பர்சனல் லைஃப்பில் நிறைய இடத்துல கவனிச்சிட்டேன். நிறைய இடத்துல நான் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு என்னுடைய பர்பஸ் என்னன்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடியிலிருந்து ஸ்டாலின் வரைக்கும் அனைத்து சர்வ கட்சிகளுக்கும் இந்த எலெக்ஷனில் என்ன செய்யணுங்கிற தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆக்டர்ஸ் உலகத்தில், சினிமா உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான சில பிரச்சனைகள், பர்சனலாக டிவோர்ஸ் ஆகி வயசுக்கு வந்த பிள்ளைங்க இருக்கும்போது கூட பிரிஞ்சிருக்கிற சிலர், சில விநியோகஸ்தர்கள் பணம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சில முக்கியமான ஒரு ஆக்டர்ஸ் அரசியலுக்கு போகலாமா, சினிமாவில் இருக்கலாமா, இன்னும் 2 வருஷம் கழித்து வந்துடலாமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கவுன்சில்,
உனக்கு நான் இப்போ கொடுக்கக்கூடிய கவுன்சில், சில கை நீட்ட முடியாத சபை, கை நீட்ட முடியாத சபை, போய் சேர இடமில்லாத இடங்களில் அவர் போட்ட பிச்சையில் அவர் கொடுத்த ஞானத்தை தெரியப்படுத்துவதற்காக கர்த்தர் என்னை டிசைன் பண்ணியிருக்கிறார். பர்பஸ். ஆகவே தான் நான் இன்றைக்கி ஒரு பெரிய ஊழியத்தில் மற்ற ஊழியர்கள் பெற்று சொல்கிற மாதிரி சில விஷயம் இருந்தால் தான் பெரிய ஊழியக்காரன். பெரிய சர்ச், சொந்த சர்ச்சுக்கு பில்டிங் இருக்கணும், அவருக்கு பெரிய வீடு இருக்கணும், ஒரு இனோவா காரில் இறங்கணும், அவர் இறங்கும்போது ஒரு 10 பேர் இறங்கி வரணும், அவருக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். நானே விரும்புகிறேன், அப்படி தான் இருக்கணும், நல்லது. எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை, நான் அதை விரும்புகிறேன், ஜெபிக்கிறேன். கவனி, அது உன் அடையாளம் இல்லை, அதுவும் அடையாளம் இல்லை. அது அடையாளமாக இருந்துச்சுன்னா ஒரு பிரான்ச்சு அழிஞ்சாலும் நீ கீழே உட்காந்துருவேன். ஏன்னா அதை வச்சு தான் உன் பொழப்பு இருக்குது. எது அழிஞ்சாலும் எது நாசமாக போனாலும் நீ மலை மாதிரி நிற்கிற பற்றியா, அது ஒரே அடையாளம். அவன் அப்போ நான் அவருடைய பிள்ளை. பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் யூ அண்ட் யுவர் காட். உனக்கு அப்படி தான். உன் வீடு உனக்கு அடையாளம் இல்லை, உன் அழகு உனக்கு அடையாளம் இல்லை, உன் டேலண்ட், உன் எபிலிட்டி உனக்கு அடையாளம் இல்லை. அப்பாவுடைய பிள்ளை நீ, அதான் அடையாளம். நிறைய பேர் நம்முடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. சாரி மாமா, என்னை மதிப்புக்குரிய நான் மிகவும் மதிக்கிறேன். எங்கள் ரிலேட்டிவ் மாமா மலேசியாவில் இருக்கார். போன வாரம் 4 நாளைக்கு முன்னாடி பேசினார். நிறைய பேர் கேட்குறாங்க. இன்றைக்கி கூட எபி கேட்டான், இன்றைக்கி முக்கியமாக அவங்க ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சொன்னான்னு ரெக்கார்ட் பண்ணலாமான்னு. வேணாம்ப்பா, வெளியிலேருந்து கேட்க நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, தெரியவே நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம சரக்கா இது அவர் கொடுக்குறாரு, வேணா நீ எடுத்துரு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நிறைய பேர். இப்போ 2-3 வசனம் மட்டும் சொல்லி நம்ம முடிக்க போகிறோம். இது அப்படியே எனக்காகங்கிறது 3rd பார்ட் போயிட்டே இருக்கட்டும். எப்போ முடிக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேண்ணா, ஓகேண்ணா, நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில் ஏன் பிறந்தேன் அப்படி டிசைன் அதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, நாங்கள் வந்திருக்கோம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு சின்ன பிள்ளைலாம் இருந்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த யூனிக்கெலாம் எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்படியே முடிச்சிட்டாமல் நாங்கள் என்ன பண்ண முடியும்? காம்ப்ளெக்ஸாக போகணும். அப்படிலாம் நீ போக வேண்டாம். நான் இப்போ பைபிள் எதுவும் சொல்கிறேன், உனக்கு விளங்கிடும். நீ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் உனக்கு வேண்டாம். ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒரு ½ அன் ஹவர்த்துக்குள்ளேயே நீ எதுக்கு வந்தேன்னு நான் சொல்லிடுறேன். நீ அதை நோக்கி பிரயாணம் பண்ணால் போகிறோம். ஓகேவா? எபேசியர் 1 அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் 1:6. இந்த யூடியூப்பில் கேட்குறவங்க கூட இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, டெஸ்ட்மனி. உங்களுக்கு அது ஒத்துரலாம்னு கவலைப்பட வேண்டாம். அது உங்களுக்கு நானும் எங்கள் ஆவியானவர் கொடுக்குறோம். எபேசியர் 1:6. அது கூட இங்கே பார், 3லேருந்து வாசிக்கிறேன், எல்லாம் கவனிக்க. ஆனால் தயவுசெய்து எல்லாம் கவனிக்கணும். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட, எல்லாம் சொல்லுங்கள், தெரிந்து கொண்டபடியே. சொல்லுங்கள், உங்களை அவர் என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். எப்போ? இந்த உலகெல்லாம் முன்னே தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள். பிதாவுக்கு யார் ரொம்ப பிரியமானவர்? இயேசு. அந்த இயேசுவுக்குள், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு, அப்படியே அடுக்கிறார், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. இதான் முக்கியம், எல்லாம் கவனிங்க. உங்கள் பர்பஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மைங்கிறதெல்லாம் என்னைன்னு சொல்லுங்கள். என்னை இயேசு கிறிஸ்து
மூலமாய் அவருக்கு தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்து இருக்கிறார். என்னுடைய எல்லா பர்சனலையும் விட்டு அண்ணா, நான் எதுக்குன்னா இங்கே பூமியில் இருக்கேன், என்ன பர்பஸ்? வேறு ஒன்றும் இல்லை. உன்னைய அவருடைய சுவிகார புத்திரரா, அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ சுவிகார புத்திரர் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்போ நீ ஏன் பூமியில் இருக்கிற? இயேசு ஏன் பூமியில் இருந்தார்? பிதாவை வெளிப்படுத்த, பிதாவின் சித்தத்தை செய்ய. நீ ஏன் பூமியில் இருக்க? இயேசுவை போல தொடர்ந்து பிதாவின் சித்தத்தை ஓ மூலமாக தான் நிகழ்த்தணும்னு உன்னை உட்கார வச்சுருக்காரு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு இல்லாமல் இருக்கட்டும், பரவாயில்ல, அவர் உனக்கு செய்வார். இதெல்லாம் இல்லாமே செய்வார், டைரெக்டாக செய்வார். நீ என்னை மாதிரி அரசியல் பேச மாட்டேன், என்னை மாதிரி சயின்ஸ் பேச மாட்டேன், என்னை மாதிரி சைக்காலஜி பேச மாட்டேன், என்னை மாதிரி விட்டு அடிக்க மாட்டேன், என்னை மாதிரி கற்பனை சக்தி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இதை தாங்க தெரியும். பரவாயில்ல, அதை வச்சு உன்னை சுவிகார புத்திரன் இந்த உலகத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உன்னை வச்சுருக்காரு. என்ன புத்திரர்? இந்த இடத்துல மட்டும் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணுறேன். சுவிகார புத்திரர்னால் நம்ம கல்ச்சரில் வேறு மாதிரி நம்ம நினச்சிடுறோம். குழந்தையே இல்லாதவங்க ஒரு குழந்தைய என்ன பண்ணுறாங்க? தத்தெடுக்கிறாங்க. ஆகவே பிதா அவருக்கு எந்த குழந்தையும் இல்லாமல் நம்மளை தத்தெடுத்தாருன்னு இல்லை. நிறைய பேர் அப்படி பேசுகிறாங்க. அவர் நம்மை தத்தெடுத்து விட்டார். இயேசு என்று ஒரு பிள்ளை இருந்துச்சு, ஆனால் ஒரு பிள்ளையே அவருக்கு வேண்டான்னு நம்மளெல்லாம் அவர் என்ன பண்ணார்? தத்தெடுத்துட்டார். தத்தெல்லாம் எடுக்கலை. தத்தெடுத்தாருன்னா அவர் ஏசாமி அவருக்கு செல்ல பிள்ளை. தத்தெடுத்த பிள்ளை அவர் எப்படி இருக்கும்? தத்துக்கு புதுக்கு தான் இருக்கும். இயேசுவுக்கு அவர் என்ன ரேஞ்சு, என்ன உயிரை விடுறாரோ அதே உயிரை விடுதல் நமக்கு விடுவார். அப்போ இந்த இடத்துல சுவிகார புத்திரன்னு நம்ம நாட்டு கல்ச்சரை வரக்கூடாது. ஹீப்ரு நாட்டில் இந்த சுவிகார புத்திரங்கிறத எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும். சில இடத்துல கலாச்சாரம் கருதி என்ன பண்ணணும் பார்க்கணும். பா ஸ்ரீதர், யூதர்கள்ட்ட எபிரேயர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளை அவருக்கு பிறந்துடும், அவனுக்கு 13 வயசாகிடும், சுன்னத்து பண்ணிடுவாங்க, விருத்த சேதனம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு செரிமனி ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 29-30 வயசாகிடும் ஸ்ரீதருக்கு. அது வரைக்கும் ஸ்ரீதர் எங்கே தான் இருப்பான், வீட்டுக்குள்ளே தான் இருப்பான், வெளியே யாருக்கும் தெரியாது. 30 வயசு ஆனவனை என்ன பண்ண வர அவங்க அப்பா, இங்கே வா, சந்த வழியில் பைபிளில் இருக்குது, சந்தை வெளியில் கூத்தாடினோம், நீ கூத்தாடவில்லை, நாங்கள் அதில் சந்தை வெளின்னு வரும், மார்க்கெட் பிளேஸ்னு வரும். அவர்கள் நியாய சில வாசலில் உட்கார்ந்திருந்தார்கள். இந்த வாசல்னு வரும். ஹீப்ரூவில் யூத நாட்டில், அவங்க நாட்டில் வாசல்னால் அது என்னென்னா ஒரு பெஞ்சு கோர்ட்டு மாதிரி. அது அந்த நாட்டு முக்கியமானவங்களும் அந்த உட்காந்துருப்பாங்க. அவங்க தான் முக்கியமான ஆட்கள், குடிமக்களும் அதை உட்காந்துருப்பாங்க. அது ஒரு செரிமனி மாதிரி. அப்போ இவர் என்ன பண்ணுவார், இவர் கூப்பிடுவார் அப்பா பிள்ளைய. எல்லோரும் பாருங்கள், இந்த ஊரில் நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், 75% பிஸ்னஸ் உங்கள் ஊரில் என்னை நம்பி தான் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். என்னை விட்டால் அவங்க அப்படிப்பட்ட ஆள், அவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். சாரி, தொடர்ந்து என் பிஸ்னஸ் நடக்கும், என் ட்ரேடு நடந்துகிட்ருக்கோம், ஆனால் நான் அதில் தலையிட மாட்டேன், அடிக்கடி வர மாதிரி வரமாட்டேன். அதற்கு பதிலாக 30 வயசு நிரம்பின இந்த என்னுடைய புத்திரன், என் மகன் வருவான். இவனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நான் வந்ததற்கு சமானம். என்னை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இவன் சொல்வது பேசுவது எல்லாமே என்னுடைய இதயத்தை தான் திறந்து காட்டுவான். நான் விருப்பப்பட்டதான் செய்வான். இது வரைக்கும் எப்படி என்னோட நீங்கள் இடப்பட்டீங்களோ அதே மாதிரி இவனோட இடப்படலாம்.
என்கிட்ட என்னென்ன பெனிஃபிட் என்னென்ன எதிர்பார்த்தங்க எல்லாமும் அதை விட அதிகமாகவும் என்கிட்ட கிடைக்கும். இன்றையிலிருந்து இவர் என் நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமாக இருக்கிறேன். இப்படி தான் எல்லாம் கைத்தட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணி அதிலேருந்து இவன் தான் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணுவான். ஆகவே தான் இயேசு 30 வருஷம் எங்கே இருந்தாருன்னு தெரியாது. 30வது வயசில் யோர்தானில் வச்சு இன்னும் ஒரு ஊழியமே செய்யலை. தண்ணியில் இறங்கி பேப்டிஸ் எடுத்து நிற்கும்போது வானம் திறந்து புறா பரிசுத்தாவி இறங்கினார். வானத இவர் என் நேசகுமாரன். அந்த எபிரேயர் கல்ச்சர் படி பிதாவும் இதுவரைக்கும் நான் கிரியை செய்தேன், என் ஸ்தானத்தில் இனிமேல் இவர் கிரியை செய்வார், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. இவனுக்கு வயசு என்ன? இவனுக்கு 13 வயசு இருக்கும்போது நான் கூப்பிட்டு வரல, 5 வயசு இருக்கும்போது கூப்பிட்டு வரல, இப்போ தான் கூப்பிட்டு சொல்கிறேன். இப்போ தான் என் மகன்னு ப்ரொக்ளைம் பண்ணுறேன். இப்போ 5 வயசில் என் மகன் இல்லையா? 13 வயசில் என் மகன் இல்லையா? என்னுடைய அசைன்மெண்ட்டை, என்னுடைய மெயின் வேலையை செய்கிறதுக்கு இந்த ஏஜ், இவன் அதுக்கு மெச்சூர்டாக இருக்கிறான், முதிர்ச்சியாக இருக்கிறான். 15 வயசில் அப்படி இல்லை, 5 வயசில் அப்படி இல்லை. முதிர்ந்தவகிட்ட தான் என்னுடைய அசைன்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள், டெக்னோன். யோவான் 1:12 பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருக்கார். அவனை கெவினை தூக்கிட்டு வாப்பா, ஜாஸ்வா. பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுக்குறார். அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுங்கிறதுக்கு டெக்னோன்னு போட்டிருக்கு. அவங்க பிள்ளை தான் அது. இங்கப்பா, இதுதான் டெக்னோன். அவங்க அப்பாட்டே ஓட்டிகிட்டு இருக்கிறான். இந்த குட்டி பையன் டெக்னோன்னு தான் நீங்கள் அடிக்கடி சொல்லிங்களா, தேவண்ட பிள்ளைன்றீங்களா, அது நம்ம. பாருங்கள் எப்படி எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறார் நம்மளை, நம்ம என்ன பண்ணுறோம்? ஹல்லேலூயா அப்படின்னா ஓகே டெக்னோ. பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, இன்னும் உங்களுக்குள் பொறாமையும் பேதகமும் பிரிவினையும் இருக்கிறபடினால் கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை தேறினவன் என்று நான் நினைத்து பேசாமல் கிறிஸ்து இயேசுவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேசுகிறேன்றார். கன்னடி வா. இதே புள்ள நீ உக்காந்திக்க, நின்ன பெருசாக இருப்ப, இவ்வளோ பெருசாகிடுச்சு. இது 1:12 யோவான் டெக்னோன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நீ என் பிள்ளை தான், ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? கோபம், பொறாமை. யார் ஞாபகம் வருது? யாரும் ஞாபகம் இருந்தால் சரி தான். ஆனால் நீங்கள் யார் தான்? என்னுடைய பிள்ளைங்க தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்கீங்க? பேப்ஸ், குழந்தையாக இருக்கீங்க. மெஃபியோ, டெக்னான் மெஃபியோ. 30 வயசு. இவர் என் நேசகுமாரன்ற. நமக்கு படிநிலைகள் இருக்குது. முழுக்க ஊர் முழுக்க இருக்க பெந்தேகோஸ் ஆவிக்குரிய உலகத்தில் எல்லா விசுவாசிகளும் ஒன்று டெக்னோன் ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லாட்டினா மெப்பியோ ஸ்டேஜில் இருப்பாங்க. எப்போ பிதாவே கொண்டு வந்து உன்னை எப்போ டிக்ளேர் பண்ணுவாரோ, நீ ஹயோத்தியசியோ முதிர்ந்த குமாரன், நீ எப்போ மெச்சூர்ட் ஆகிறியோ அவனிடத்தில் தான் எல்லாவற்றையும் ஒப்படைப்பார். இந்த பர்பஸுக்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். அப்போ நீ என்ன பண்ணணும்? இதிலேருந்து ட்ராவல் பண்ணி என்ன பண்ணணும்? முதிர்ச்சின்னா என்ன அர்த்தம்? அன்பு, சகிப்புத்தன்மை. இயேசுனுடைய கேரக்டர்லாம் எப்படி இருந்துச்சு? அந்த மாதிரி நீ ட்ராவல் பண்ணி குணநலன்கள்லாம் மாறி மெச்சூர்டாக இப்போ இருக்கியோ, ஆட்டோமேட்டிக்காக இந்த நிலைக்கு வருவேன். நீ பேய்களை துரத்துவது மட்டும் பிணங்களை எழுந்து உட்கார செய்வார். திருப்பி ஸ்க்ரோலில், டிவியில், விஜய் டிவி, இது புதிய தலைமுறையில், தந்தி டிவியில், மணப்பாறையில்
மிகுந்த ஆச்சரியம். ஒரு ஆக்சிடென்ட்டில் 32 பேர்கள் இறந்தவர்கள் ஒரு 5 நிமிடத்தில் மறுபடியும் உயிர் தெழுந்து வந்தார்கள். நம்முடைய நிருபர்கள் தொடர்ந்து அங்கே பேட்டி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் சர்வசாதாரணமாக வருது. எப்பன்னா இது மாதிரி ஒரு தலைமுறை வளர்ந்து இது நடந்தே தீரும். அதை நோக்கி போப்பா, தேங்க்யூ. அதை நோக்கி விசுவாசிகள் கொண்டு போ. காலையில் வேதம் வாசித்தாயா, ஜபித்தாயா? நீ சொல்லி தானே செய்யணுமா? அதை பாவத்தில் இருக்கிறாயா? அது என்ன இப்படி சடை பண்ணி இருக்கிறாய்? என்ன இப்படி ஒரு டிஷர்ட் என்ன இதெல்லாம் என்ன இது? என்னைக்கு இதை விட்டு வெளியில் செத்து ஆயுசு போயிருமே. நீ இதை பேசிக்கிட்டே இருந்தா அவன் அப்புறம் எங்கே ஆர்எஸ்எஸ்காரன் கிறிஸ்தவரில் உதைக்கிறவன் உதைக்க தான் செய்வான். அவன் ஒன்றது என்கிட்ட ஒன்றும் வெளியில் வரலையே. கல்யாணம் பண்ணால் சர்ச்சில் கல்யாணம் பண்ணுறோம், அடக்காரரை கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைக்கு பேர் வைக்கிறது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இங்கேருந்து ஒன்றும் வெளியில் போகலையே. அவன் பார்த்தான் இது ஒன்றும் அதை பழைய மாதிரி ஒன்றுமே இல்லையேம்மா, அப்புறம் உதைக்க தான் செய்வான் அவன். நீ ஆர்எஸ்காரனை போய் கட்டுப்பிடிச்சி எப்படி எனக்கு என் தெய்வம் பெருசோ அது போல் உன் தெய்வம் உனக்கு பெருசியா? நீ தெரியாமல் நீ எங்களை பேசிகிட்டு இருக்க. அதனாலும் பரவாயில்ல, நீ என்ன உதைச்சாலும் நான் உன் அப்பா, நான் உனக்கு விட மாட்டேன், உன் குடும்பத்துக்கு நான் ஜெபம்னு கட்டி பிடிச்சி அவன் குத்துற வரைக்கும் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் நீ என் புள்ள தாண்டா, நீ என் சகோதரன்டான்னு சொல்லிப்பார். அவன் போய் 4 இடத்துல சொல்லுவாங்க உண்மையாகவே இயேசு இங்கே இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுட்டு ஒரு போர்டை போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஒரு மீட்டிங் வச்சுக்கிட்டு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சுக்கிட்டு என்ன பாரு அழகை பாருன்னு சொல்லி இப்படியே போகிறதா பொழப்பு இது. அல்லது நீ தான் என்ன பண்ணுவ வீட்டில் போய் இதை திருவிழா மாதிரி அது உட்காந்துருக்கு. அப்போ திருப்பி உனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல. வேண்டாம் தம்பி, வேண்டாம், அவங்கள விடுங்க. நீ இண்டிவிஜுவலாக முதிர்ச்சியுள்ள பிள்ளையாவா, உன் கேரக்டர் வைஸ் மாறட்டும். நான் உடனே மாறணும்னு சொல்ல மாட்டேன், அதை நான் நம்ப மாட்டேன். அது 10 வருஷம் 20 வருஷம் எடுக்கட்டும். ஆனால் நான் அந்த ப்ராசஸ்லேயே இரு, அந்த ப்ராசஸ் வெளியில் போயிடாது. புரியுதா? வீட்டுக்கு போனால் உனக்கு என்ன எங்கே ஓடிட்டு இருக்குன்னா அவர் அறிகிற அறிவும் அவரோடு இருக்கிறதும் உனக்கு இருக்கணும். பரிசுத்தமாகனு அந்த கணக்கில் சொல்ல. நீ விழுந்தனா விழுந்துரு, கோவம் வந்தால் கோவப்பட்டுரு, தூங்குனா தூங்குரு, காரி துப்புனா துப்பிடு அவர் மூஞ்சிலேயே. அப்புறம் நல்ல புத்தி ஆண்டவரே சாரி அப்படி நீ எல்லாமே கலந்து. ஆனால் எல்லா கன்றாவிலையும் அவரோட உள்ள நூல் இணைப்பை விட்டு விடாதே. எல்லா காமெடி பீஸிலும் எல்லா கலாட்டாவிலையும் நீ அவர் ஏறி மிதிக்கிற எல்லா மிதித்தல்லையும் அவரை வச்சுட்டு அவரையே என்னன்னு கேளு, அவரையே கொலை பண்ணு, அவரையே மிதி. ஆனால் அவரை விட்டு விளைகிறாது. இதை விட வேற என்ன பேச முடியும் என்னால்? அதை நீ விட்டுறியே, நீயும் பிரிச்சுக்கிறிய. இது சர்ச்சு, கர்த்தர்னா சர்ச்சு, பைபிளுக்கு போகணும். அந்த கன்றாயம் முடிஞ்சா என் பிஸ்னஸை நான் தான் முடிவு பண்ணுவேன். என் குடும்பத்தை எல்லா துறைகளிலும் ஒரு அச்சாணி செருவது போல இவருடைய உறவு இல்லவென்றால் 8000 வருஷம் கிறிஸ்டோபர் ஷேகர் பாடுபட்டாலும் எல்லாம் வெயின். எவ்ரிதிங் அப்சல்யூட்லி வெயின். ஆனால் எந்த ஸ்ட்ரெயின் இல்லாமல், எந்த கத்துதல் இல்லாமல், எந்த முக்கல் முனகள் இல்லாமல் கொஞ்ச காலத்துக்குள்ளே ரிலாக்ஸாக குப்புன்னு சூப்பராக சகலவற்றையும் பெற்று அனுபவிப்பதற்கு ஒரே காரணம் அவரோடு உள்ள உறவு, முதிர்ச்சி. இந்த புத்திர சுவீகாரர் ஆகும்படிக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். இதுவரை நான் முடிக்கிறேன். முன் குறித்திருக்கிறார். மிரர் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டு படிக்கிறேன் பார். He is the architect of our design. புத்திர சுவீகாரர் ஆகும்படிக்கு அவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? முன் குறித்திருக்கிறாருங்கிறது மிரர் டிரான்ஸ்லேஷனில் He is the architect of our design. நான் சொன்னேன்ல, டிசைன் சொன்னேன்ல, சிரிக்க பேசுறது இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? கர்த்தருடைய விஷயத்தை வேறு வேறு டைமென்ஷனில் மக்களுக்கு அல்லது வீட்லேயே, அது இது மெசேஜ் மட்டும் வீட்லேயே நம்ம
நகைச்சுவை உணர்வாக இருக்கணும். எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, பிஃபோர் மேரேஜ் என்னென்னா என்னை சுற்றி ஒரு குட்டி பட்டாளம் இருந்துக்கிட்டே இருக்கும். சித்தப்பா பிள்ளை, பெரிய சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை, சின்னப்பா பிள்ளை, அத்தை பிள்ளை, கூட்டமே இருக்கும். 20-22 பேர் குறையாமல் இருக்குங்க அந்த மே மாதம். அப்படியே தேக்ஸா ஆனால் குறையாது. வள்ளலார் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்காரணம் மாதிரி அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சளைக்க மாட்டாங்க எங்கள் சித்தப்பா. அதில் பிள்ளைங்களை வர தங்கச்சிலாம் வந்துடுவாளுங்க, விளையாடுவாளுக்கு பூந்து. எல்லாம் பார்த்தா என்னை சுற்றி தான் இருக்கும். கக்க சிரிச்சுக்கிட்டே கிடக்குங்க. எப்போ? ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் அப்படியே படுத்து தூங்குங்க. அப்படியே சேகரண்ண கல்யாணம் பண்ணி சிறுவாச்சூரில் சிறுவன்மணி அக்காவை கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியானம் கொஞ்சம் கூப்பிட்றேன். அந்த 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 காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அதெல்லாம் சொல்லுது, நீ முந்தி மாதிரி இல்லை, மாறிட்டேங்குது. 3 மணி நேரம் அவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். அவ்வளோ இல்லை, நல்லா இருக்குங்க. சிரிங்க. பிள்ளையா இருந்து விட்டால் இல்லை ஒரு துன்பமடா. நகைச்சுவை அவ்வளோ நல்லா இருக்கும். குலுங்கி கண்ணு தண்ணி வர மாதிரி சிரிச்சிட்டின்னா ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும் உடம்பு இருக்கு. கேஷ்மேலில் கூட அல்லது வார்டில் இருக்கிறவங்களாம் சும்மா ஒரு 10 நிமிஷம் சிரிக்க வச்சா போகிறோம். வடிவேல் விட்டால் போட்டால் போகிறோம். அவர் டாக்டருக்கு தெரியும், ஆனால் ஃபீஸ் வராது. அவன் வீட்லேயே சிரிச்சுக்கிட்டே நல்லா ஆயிடுச்சே அப்படின்ட்டுருவான். சிரிப்பு நம்ம சிரிக்கிறதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் வேறு மாதிரி ஆயிடுச்சு. நீ சிரிச்சு பாரு, வீட்டில் அடுக்குமாடி இது, நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், அடுக்குமா இது, அது ஒரு பொம்பளை பிள்ளை, நீ சிரிக்கலாமா? அப்படி ஆகிப்போச்சு. இப்போ நான் இந்த நாட்களில் எல்லாம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் போயிடுச்சு, எல்லாம் தொலைச்சிட்டோம் சிரிப்பை. திருப்பி உங்களுக்கு பிடிச்ச சினிமா இந்த காமெடி சீன்லாம் டைம் கிடைக்கும்போது ஜபம் எல்லாம் இது எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவராச்சும் அது பாருங்கள். அதெல்லாம் வடை போச்சே எல்லாம் ஞாபகம் இருக்குது. அவன் கசைக்கு என்ன பண்ணுறான், வடையை தூக்கி போட்டுருவான். லெட்டர் போட்டுறது. அப்பா இருக்கார்ல, ஞானமுத்து அப்பா, கவனிச்சியா? மனவரத ரோட்டில் ஒரு சீபாவில் அன்னைக்கு போய் இந்த கொல்லிக்கட்டை கொண்டு போயிட்டு ஓலை பட்டாசு தணிக்கும். அப்படி ஒரு பட்டாசு வந்துச்சு. அப்போது சேகர் இங்கே பாரு, ஜாக்கிரதை வடிக்கணும். நான் குட்டி பையன் பார்த்துட்ருக்கேன், சரிப்பாண்ணே பொத்துட்டு கொல்லிக்கட்டை தூக்கி போட்டார். இது பிடிச்சிட்டு இருக்கிற காரணம் வடிச்சிச்சு. அது வடை போச்சுங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. அது ஆகவே தான் பரலோகத்தில் இருக்கிறவர் நகைப்பார். பரிசுத்தாவினுடைய சந்தோஷம்னா அவர் அப்படியே பரிசுத்தாவி, நம்ம என்ன பரிசுத்தாவினோ ஓங்கிறவர் இல்லை. பரிசுத்தாவி பெற்றவங்களுக்கு அந்நிய பாஷை கூட அடையாளம் இல்லை. அவங்க இருக்கிற இடம் நகைச்சுவையாகவே இருக்கும். ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் நான் ஹவுஸ் சிஸ்டம் பார்த்துருக்கேன். அப்புறம் பாஸ்டர் 1 ஹவர் ஆயிரும். அப்புறம் ஏதோ ஒன்று உங்களுக்கு சொல்லணுன்னே நான் நினச்சி கன்றாவி என்ன திட்டுற மாதிரி இருக்கும். அது ஆனால் அவங்க திட்டிக்குவாங்க. இப்போ பாருங்கள், ஞாபகத்துக்கே வரல, என்னன்னு எனக்கு ஓடல, விஷயம் மறந்து போச்சும்பாங்க. அவங்களுடைய அன்றாட ஸ்ட்ரெஸ்ஸையே மாற்றக்கூடியது கடவுளுடைய பிரசன்னத்தை சம்மந்து போகும். ரெண்டாவது, உங்களை யாராச்சும் கிண்டல் பண்ணால் கூட அதை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கணும். எனக்கு இங்கே 2 பல் பெருசாக இருக்குல்ல, தேங்காய் பல்லுன்னு எனக்கு பேர் வச்சுருப்பாங்க அந்த அக்காலாம். சொல்லும் இது ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது, தம்பி கூட்டு போன கல்யாணத்துக்கு, ஏன் தேங்காய் துருவாங்கள்ல. அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குமா இல்லையா? அது வேண்டாம். ஓவரால் ரொம்ப அக்காவே 3 அக்காவே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்சம் சரிங்க ஐயா. அட கன்றாவிகளா,
அதுக்கு சிரிக்காமையே இருந்திருக்கலாம் போய். அவ்வளவு ஜீவன் அது, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ கான்ஃபிடென்ட். உன்னை நையாண்டி பண்ணால் கூட அதை நீ ஹாப்பியாக எடுத்துக்கணும், ஜாலியாக எடுத்துக்கணும். நீ இன்னும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சொன்னால் நீ கொஞ்சம் சேர்த்து சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கணும், நீ சிரிக்கணும். நம்ம சொன்னால் தான் புஸ்குன்னு கோவம் வந்துடுது, என்ன இப்படி சொல்லிட்டான்னு சொல்லி நிற்கணும். ஞாபகம் இருக்கு, 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸு ஆப்போசிட்டில் கேர்ள்ஸ் செக்ஷன் NLC நெய்வேலி. என்னமோ ஒரு விட்டு அடிச்சிட்டேன். தங்கராஜன் ஒரு வாத்தியார் வந்தார். பாவம், அவருக்கு தலை ஃபுல்லாக பால்டு. அவர் அப்போ தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ சந்திரோதயம்னு படம் வந்துச்சு நெய்வேலி அமராவதி தேட்டரில். இப்படி திரும்பி இப்படி எழுதும்போது சந்திரோதயம்னு பாடிட்டேன். பசங்க அத்தனை பேரும் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. இப்படி திரும்பி ஏன்டா சிரிச்சிங்க? அவன் எவ்வளோ ரொம்ப அன்பாக இருப்பான் பசங்க அத்தனை பேரும். அவனுக்கு என் பேரை மட்டும் சொல்லலை. அதில் ஒரு பையன் ஸ்ரீதர்னு ஒரு பையன், அவனை பிடிக்கவே பிடிக்காது என்னைய. அவனுக்கு இவன் இப்படி பாட்டான் சார். அவன் 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 சொல்ல போகிறான்னு பசங்க அவனை பிடிச்சிட்டானுங்க, கொன்னே போடுவான்ட்டானுங்க. அதனால் யாரும் சிக்கலைன்னா அவனுக்கு கோவம் வந்து எல்லாம் போய் கிரவுண்டில் முழங்கால் போடுங்கன்ட்டாங்க. போய் வெயில முழங்கால போட்டால் எங்கள் முழங்காலுக்கு நேராக கேர்ள்ஸ் செக்ஷன் 8th செக்ஷன் தனியாக இருக்கும். எல்லாம் ஜன்னலாம் திறந்து வச்சு பார்த்து கையம்மையன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சிங்க. அதில் சௌரிமுத்துன்னு அவன் தான் SPL ஸ்கூல் பீப்புள் லீடர். அவன் வந்து சொன்னான், சேகர் ஒன்றால் தான்டா எல்லாம் சிரிக்கிறாளுங்க. இப்போ நல்லா நான் சொன்னேன், டே அவ்வளோதானடா, என்னால் தானே வெளியே வந்தீங்க, என்னால் நீ உள்ளே போவீங்கடா. எப்படிடா நீ பேசாமல் இரு, ஆனால் ஒன்றே ஒன்று செய்யு. நான் காதில் ஒரு விஷயம் சொன்னேன். ஓகேன்ட்டான். டபுக்குன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன். சேகர் மயக்கம் பண்ணணுன்னா முதல்ல ஓடி வந்து தங்கராஜ் தான் ஓடி வந்தார். நீ தூக்கணும், ஏன்னா ஹெட் மாஸ்டர் பக்கத்தில் இருக்குது. தூக்கணும், உள்ளே போகணும், உள்ளே போய் தொலைங்கடா. தூக்குறானுங்க. சாரி கரெக்டாக தூக்கு அப்படின்னேன். நான் மிகப்படுத்தி பேசலை. கொண்டு போய் இந்த டெஸ்க் இருக்கும்ல, அதில் பப்பரக்கான்னு படுக்க வச்சு ஃபேனை போட்டானுங்க. எனக்கு பாதி கால் இங்கே தொங்குது, பாதி மீதி கையை அங்கே தொங்குது. தங்கராஜ் பசு மூச்சு வாங்குது, தொடச்சிக்கிறாரு. டேய் சேகர் சேகர் டேய் டேய் அப்படின்றார் லேசாக. அப்படி என்ன ஆக்டிங் இல்லை அது. நான் கண்ணு முடிஞ்ச முதல் கேள்வி, நான் எங்கே இருக்கேன்? அவர் ஏய் இங்கே தானே இருக்கேன், இங்கே தானே இருக்கேன்னார். என்ன சோடா குடிக்கிறியா? நான் காஃபி வேணும்னு உள்ளபடி எனக்கு காஃபி வேணும். நிஜமாக இருந்துச்சு. காஃபி ஓடுங்கடா. நான் காஃபி 4 காஃபி வருது. எல்லாம் உள்ளே வந்துட்டானுங்க. அதுக்குள்ளே பெல்லு அடிச்சிச்சு. பசங்களாம் வந்தானுங்க. டே அடுத்த வருஷமும் எங்களோட இருக்கீங்களாடா? இதே பொழப்பாடு அவங்களுக்கு போல் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்து வருவானான்னு பாரு என்ன. அதில் ஆரம்பிச்சது தான் இன்றைக்குமே. என் சிரிப்பை கெடுத்து என்னுடைய நேச்சரை கெடுத்தது மதம். அதிலிருந்து கர்த்தர் என்னை மறுபடியும் வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். ஸோ இதோட முடிப்போம். அவர் நம்முடைய ஆர்கிடெக்ட், அவர் நம்முடைய சிற்பி. ஆர்கிடெக்ட்னா சிற்பின்னு வராது, அது வந்து வடிவமைப்பாளர்னு தான் வரும். வடிவமைப்பாளர்னால் ஒரு பில்டிங் கட்டடம்னு வச்சுக்கலாம். ஆனால் என்ன வந்து வரும்போது ஆர்கிடெக்ட் வந்து பொருத்தம் இல்லை என்னைய. ஆகவே தான் மிரர் பைபிளில் ஹீ இஸ் அவர் ஆர்கிடெக்ட்னு போட்டிருக்கு. ஆனால் தமிழில் வந்து அவர் என்னுடைய சிற்பி. ஒரு முழு கல்லை வேண்டாத கல்லாம் தட்டிட்டா உள்ளே இருந்து ஒரு உருவம் வரும். என்னை அப்படி என்ன உருவமாக டிசைனாக படைச்சா நம்ம நோக்கம் அவனை நிறைவேறணும் படித்து பண்ணார். அவர் என்னுடைய தலைமை சிற்பி. அவர் வடித்த சிலை நான். ஆகவே தான் குமுதம் படத்தில் சௌகரஜானி குருடா இருப்பா. SS ராஜேந்திரன் ஹஸ்பண்டு மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போவார். SSR அந்த சிலையெல்லாம் பார்ப்பார், பல்லவர் சிலையெல்லாம் பார்ப்பார். ஆனால் இவளுக்கு பார்க்க முடியாது. அவர் சொல்வார், கல்லிலே கலைவண்ணம் செய்தான், சிலர் கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை செய்தான். தொட்டு பார்த்து இது சிங்கம்னு சொல்லுவாள். அதுபோல் குருடர்கள் கூட நான் சொல்கிறது விளங்காமல் இருக்கலாம், ஆனால் வேறொரு டிசைனில் தொட்டு பார்த்தாங்கன்னா தேவன் தெரிவார். தேவன் நம்ம வடித்த சிற்பி. எப்படி இருக்கும் எனக்கு யோசிப்பார். சின்ன வயசுலேருந்தே ஒரு டிசைன் பண்ணி அது பல அனுபவங்கள்லாம் வந்து இன்றைக்கும் அவரோட வார்த்தையை. இன்றைக்கி ஃபஸ்ட் சர்வீஸில் என் பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அப்பா எங்கள் பாஸ்டர் அண்ணன் வந்து
வாரம் புதுசு புதுசாக எங்களுக்கு எங்கள் கண்ணு திறக்கப்படுது. நாங்கள் எவ்வளோ முதல் சர்வீஸில் பிள்ளைங்க எல்லாம் ப்ரே பண்ணாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இறந்து போனவங்க, இன்றைக்கி இறந்து போனவங்களாம் சபைக்கு வந்தாங்க, 1-2 பேர் வந்தாங்க, நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. எவ்வளோ நம்ம ஒரே நேரத்தில் இங்கேயும் இருக்கிறோம், வேற ஒரு உலகத்துலையும் இருக்கிறோம். இதை விட என்னங்க உலகத்தில் தேவை? எவ்வளோ நல்ல அப்பா! ஏன் இப்படிலாம் செஞ்சார்? எனக்காக. இவர் மாம்சத்தில் வந்தது நான் யார் என்று கண்டுபிடிக்கிற நோக்கத்திற்காக என்னை போலவே மாம்சத்தில் வந்தார். ஆகவே தான் ஏசாயா திருவித்து இந்த ஏசாயா நிருபத்தில் சொல்லப்பட்டது நான் தான் அப்படின்னார். ஆகவே நானும் இந்த பைபிளை திறக்கும் பொழுது ஒரு பவுலை பார்த்தோ யாரை பார்த்தோ சொல்ல முடியும், இது என்னை பற்றி சொன்ன வசனம் சொல்ல முடியும். திஸ் இஸ் மை டிசைன். புரியுதா உங்களுக்கு? அங்கே நிற்கிறோம், நம்ம தசமபாகம் வராட்டியும் காணிக்க வராட்டியும் விசுவாசிகள் கைவிட்டாலும் பரிசுத்தவான்களே காரி துப்பினாலும் யாரும் நம்மளை சட்டை பண்ணாட்டியும் கடைசி வரைக்கும் தேவதாரு விருட்சம் போல நின்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் சக்தி என்னவென்றால் அவர் அப்பா நான் பிள்ளை, அவர் பர்பஸ் தெரிந்து விட்டது, நான் அவர் புத்திர சுவிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறேன், என்னை வைத்து அவர் நிறைய காரியம் அதற்காகவே வைக்கப்பட்டேன், சாவு கூட என் நிழலை தொடுவதற்கு நடுங்கும் என்ற தெளிவான சித்தம் மட்டுமே உன்னை இந்த பூமியில் இருக்க வைக்கும். இந்த சபைக்கு தேவை, உனக்கு தேவை பணம் இல்லை. நீ நினச்சிட்டு இருக்க உனக்கு தேவை யாரோ ஒருத்தர் உன்னை ஹக் பண்ணுறன்னு நினச்சிட்டு இருக்க. இல்லை இல்லை, உனக்கு தேவை இவ்வளோ வருஷமாக உன் கூடையே உன்னை உள்ளே இருந்து ஒன்று என்னைக்காச்சும் திரும்ப மாட்டியா, என்னை பார்க்க மாட்டியா, என்னை லவ் பண்ண மாட்டியா அப்படின்னு உனக்காகவே நீ எத்தனை பேர் பின்னாடி போனாலும் நான் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு நாள் என்னை பாப்பன்னு நிற்கிற பிதா மட்டுமே உனக்கு தேவை. ஸோ பார்ப்போம், நம்ம அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம தியானிப்போம். ஆர்கிடெக்ட், அவருடைய சிற்பி. ஆகவே தான் இன்றைக்கி சில மரித்து போன 1, 2, 3 பேருடைய தினங்கள், அவர்கள் இப்போ போட்டிருக்கிற ஆடை ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு நான் சொன்னேன், சம்மந்தப்பட்ட பிள்ளைகள் அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ யோசிப்பார், இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னா ஒன்று வேறு ஒரு டைமென்ஷன், வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறது, இதெல்லாம் ஆவியின் உலகத்தில் இருக்கிறது. எனக்கு தெரியும்னா நான் எங்கே போய் ஆகணும்? அந்த உலகத்துக்கு போய் ஆகணும். அப்போ அந்த காணாத உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஒலி வாங்கி இருக்கணும், ஒரு ரிசீவர் இருக்கணும். அந்த ரிசீவின் பெயர் என்னுடைய ஆவி, ஸ்பிரிட். உன் ஆவி இருக்கே, அது அட் ஏ டைமில் என்ன பண்ணும், எல்லா டைமென்ஷன்லையும் அது இருக்கும். நீ இதை தெரிஞ்சுக்கிட்டனா விரும்பினா நீங்கள் அங்கே போகலாம். கடவுள் பிதாவின் இது பிதாவின் சத்தம், இது ஆவியானவன் சத்தம், இது இயேசுவின் சத்தம். திருத்துவ தேவனுடைய சத்தத்தை உன்னால் பிரித்து பார்க்க முடியும். தூதர்கள் உன் வீட்டில் இறங்குறது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட தூதனுடைய பேர் கூட உன்னால் கேட்க முடியும். இந்த தூதனுடைய பேர் என்னன்னு கேட்க முடியும். எனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண தூதனுடைய பேர் காஸ்மோஸ். அவனை கட்டளை இட்டால் எல்லாமே செய்வான், உலக பிரகாரமான எல்லா காரியமும் செய்வான். சரி, அப்போது எனக்குள்ளே என்ன இருக்குது, உனக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி. இந்த ஆவி காணப்படாத உலகத்தில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இந்த ஆவி புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ இப்படியான உன் தாய்மொழியில் உனக்கு வேண்டியதில் உனக்கு விளங்க வைக்கிறது உன்னுடைய ஆத்மா. விளங்க வச்சவன அதை நீ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது உன் சரீரம். கடவுளோடு உறவாடுவது உன் ஆவி. அந்த உறவாடுதலை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, பிரதிபலிக்கிறது உன் ஆத்மா, வெளிப்படுத்துறது உன் சரீரம். ஆகவே தான் நீ ஆவி, ஆத்மா, சரீரத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற. இந்த 3 அதுதான். இதை வச்சுட்டு நீ எல்லாருக்கும் நீ ஊழியம் செய்யலாம், எல்லாத்துக்கும் ஊழியம் செய்யலாம். மோடிக்கு போய் நம்ம ஊழியம் செய்ய முடியும். மோடி ஐயா, எங்களுக்கு ஒன்றும் வாய்க்கா வரப்பு சண்டை இல்லை, உங்களுக்கு எனக்கும்.
நீ இப்போ வரும்போது கூட என்ன ஆயிடலாம், பிரதமர் ஆகலாம். ஆனால் ஒன்று, நீங்கள் மட்டும் இல்லை, யாரானாலும் அந்த ஆசனத்தில் வந்து உட்கார்றதுக்கு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி சில காரியத்தை செய்யாதீங்க. உங்கள் அதிகாரத்துக்கு மேல்பட்ட ஒரு அதிகாரம் அங்கே இருக்குது. அந்த அதிகாரத்தோடு கான்டாக்ட் பண்ணுங்கள். அந்த அதிகாரம் நல்ல அதிகாரம்தான். இந்த அதிகாரம் இல்லாமல் சுய அதிகாரத்தில் செய்வதெல்லாமே நஷ்டத்தில் ஏற்படும். அப்படி என்று கர்த்தர் சொல்லவில்லை, நானே சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய சுபாவம் எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுடைய ஐடியாலாம் எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட கேட்காமே நான் சொல்கிறேன். அதனால தானே யோசேப்புன்னு ஒரு கேரக்டர் வரான் பைபிளில். யோசேப்பு மட்டுமா, எஸ்தர்னு ஒருத்தர் வரால, அவள் கவர்மெண்ட் ஆட்டிடியூட் உள்ளவ தானே. ஆடு மேய்ச்ச ஒருத்தன் லா வந்து ஆர்டர் பண்ணுறான்ல, மோசஸ். உங்கள் பைபிளில் எதை விட்டது? ஏசாயா அது இருக்கிறது ஃபுல்லாக கவர்மெண்ட்டில் ப்ராஃபஸி சொன்னவன் அவன். எந்த பாருங்கள், இயேசு கிறிஸ்து போய் ஹை பீக் நின்னது எந்த இடத்துல? ரட்சகர்னா போய் நின்னார். ரோம அரசாங்கத்தில் பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கான், எங்கள் அரசாங்கத்தை கவுக்குறான்னு சொல்லி ரோம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டெரராக போய் நின்னார் இயேசு. கலக்குனியா? இயேசு ஒருத்தர் இன்னைக்கும் 2000 வருஷம் ஆச்சு, உலகம் முழுக்க அவர் நாமம்னா இவ்வளோ சபை இருக்குது. 2000 வருஷத்தில் என்னென்ன கிரகத்தை கலக்கியிருக்கணும். மதம் ஆயிடுச்சு. யாரும் அவரை நோக்கி பார்க்கல, அவர் உனக்கு என்ன செய்தார்னு நோக்கி பார்க்கல, நீ அவருக்கு என்ன செஞ்சிட்டுன்னு உன்னை நோக்கி பார்க்க வச்சிருச்சு. அன்புள்ள பிதா இப்போ இவ்வளவு திரட்சியை வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியை அல்லது மனைவியை அவள் என்னை நேசிக்கலாங்கிறதே என் பிரச்சனை இல்லை. நான் அவளை நேசிப்பேன். ஆமென். என் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கலான்னு முக்கியம் இல்லை. நான் அவங்களுக்கு தேவைப்பட்ட விதத்தில் அவங்க கூப்பிடாமையே போய் உதவுவேன். ஏற்றுக்கொள்ளாத அவர்களுடைய காரியம். எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் அப்படி தான் டிசைன் பண்ண, நான் அப்படி தான் இருப்பேன். நான் யாரையும் நான் பாசிக்க மாட்டேன். அவங்க என்னை தப்பாக நினச்சி விலகினால் ஒழிய. அதே சமயம் எல்லாருக்கும் நான் பரிசுத்தவனை தம்பட்டம் படிக்க மாட்டேன். நான் ஃப்ராங்காக இருப்பேன். நான் உன்னை போல் நானும் வளர்கிறேன். இவ்வளோ தூரம் இதில் 60 பாயிண்ட் எடுத்துட்டேன். இதில் இன்னும் நான் தேறி வரணும் பாரு. இவ்வளோ வயசாச்சு, எனக்கு இதில் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன். எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குமா, சாரிம்மா, ப்ரே பண்ணிக்குமா. நோ பாதர் அபவுட் இட். ஐ ஹாவ் எனி ஹெசிடேட் எனிதிங் அபவுட் எனிதிங். நீ ஒன்று புரிஞ்சிக்க, கூடுமான வரைக்கும் உன்னை திறந்த புஸ்தகமாக வச்சுக்க. நீ பழகிக்க. யாருக்கிட்டையும் உன்னை கூடுமான வரைக்கும் ஒழிக்காத. அதுக்குன்னு எல்லாம் போய் திறந்து கண்டவங்கிட்ட போய் திறந்த காமின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி வச்சுக்க, நான் ஏதாச்சும் கொஞ்சம் அசஞ்ச இவங்க நினச்சிருவாங்களோ, அந்த மாதிரி மற்றவனுக்காக வாழாத, உனக்காக நீ வாழு. நீ எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கியோ அப்படி நீ இரு. நீ அந்த கம்ஃபர்டபுள் மற்றவங்க டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னா கூடுமான வரைக்கும் மாற்றிக்க முடிஞ்சால் மாற்றிக்க. இல்லை இப்படித்தானே சொன்னால், சாரி, நான் உங்களை அவமரியாதைப்படுத்தலை, நான் இப்படி தான், நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இருக்கிறதா போகுதான்னு சொல்லி சாய்ஸ் அவங்ககிட்ட விட்டுருங்க. இனி உன் பாதை நீ கண்டு நீ போகலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம். அப்போதும் நீ வாழ நான் பிரசங்கம் பண்ணலாம் அல்லது ஜெபம் பண்ணலாம். பூ போன்ற எண்ணுள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனம் என்று பெயர் வந்தது, நான் இப்போது பிள்ளை இது சொன்னாலும் என்றேலும் ஒரு நாளில் நீர் மாறலாம். எதுவுமே சினிமா இதெல்லாம் அது ஒதுக்கி வச்சிடுறதாங்க. எல்லாமே வாழ்வியலுங்க. எல்லாமே ஒன்றோடு ஒன்று கனெக்டடுங்க. எல்லாமே கனெக்டடு. எதுவுமே தள்ளி வைக்கிறது இல்லை. எல்லாம் சேர்ந்தது தான் தேவனுடைய சாம்ராஜ்யம். ஹல்லேலூயா. ஏன் நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, எனக்காக எல்லாம் எனக்காக. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க. உங்கள் மேலே கடவுளுடைய நோக்கம் பெரிய நோக்கம் இருக்குது.
நீங்கள் வந்து புத்திர சுவிகாரம் உள்ளவர்கள். இப்போ நீங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கலாம், டெக்னோவாக இருக்கலாம், மெப்பியோஸாக இருக்கலாம், ஒன்றும் கவலைப்படாது. என்ன ஸ்ரீதர், சின்ன பிள்ளைத்தனமாக நீங்கள் இருக்கலாம். எத்தனை பேர் வீட்டில் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கீங்க? தப்பு இல்லை, தப்பு இல்லை. நான் அப்படி இருக்கேன். நான் இன்னும் இவ்வளோ பேசினாலும் நான் இன்னும் சின்ன பிள்ளைமாக இருக்க வேண்டிய நிறைய ஏரியாக்கள் இருக்குது. கவலைப்படாதீங்க. யாராக இருந்தாலும் எதை நோக்கி முதிர்ச்சியை நோக்கி போய் தான் தீருவோம். மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க எல்லாவற்றையும் தள்ளி நீக்கிவிட்டு விசுவாச துவக்கிறவர் முடிக்கிறவருமா இருக்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். ஹல்லேலூயா. இங்கே 2-3 ஏஞ்சல் இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லைட் ரே, ஒரு ஒளி கற்றையை கையில் அப்படி எடுத்துகிட்டு வராங்க. விஸ்க்குன்னு விசிடுறாங்க 2-3 ஏஞ்சல். அது என்னன்னா ஒளி கதிர் தான். ஆனால் அது எதுக்கு கொண்டு வராங்கன்னா, கட்டுறத்துக்கு கொண்டு வராங்க. இங்கே இருக்கிற நம்ம எல்லாரையும் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? கட்ட போகிறாங்க. எதனால்? ஒளியினால். நானே இந்த உலகத்திற்கு நான் எப்படி இருக்கிறேன் சொன்னவர் யார்? இயேசு. இயேசுவினுடைய உறவு பந்தத்தினால் உன்னை என்னையும் அவர் இணைக்க வருகிறார்கள். இதில் ஒரு சின்ன திருத்தம் முதல்ல உனக்கு சொல்லி விளங்க வச்சுட்டேன். அப்படி தான் போகணும். இப்போ எனக்கு உன்னை இணைக்க வரல, உன்னை கட்ட வரல. நீ ஏற்கனவே இணைக்கப்பட்டிருக்கிறாய், ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறாய். இதை யாராலும் மறுக்க முடியாது. தூதர்களாக நாங்கள் வந்தாலும் மறுக்க முடியாது. எங்களால் அறுக்க முடியாத நிலை, இட்டர்னல் ஒரு பந்தத்தின் கட்டு நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அப்புறம் இன்னொன்று தோணுது, ஏன் திடீர்னு இவங்க இறங்கினாங்கன்னா, ஆவியானவர் சொல்கிறார். ஆவியானவர் சொல்கிறாருன்னா, ஆமாம், இவர்களை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். இந்த விதமான பீஸ், இந்த மாதிரி செர்மன் ஹோல் ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலையும் வேறு வேறு நடக்குது. ஆனால் அவங்களுக்கு கடவுளுக்கு இணக்கமா, பிதாவுக்கு இணக்கமா, நான் ஏன் பிறந்தேன், பிதா எப்படி டிசைன் பண்ணாருங்கிறது ரொம்ப இவங்க பரலோகத்தில் கேட்டுக்கிட்டு, அடே அங்கே ஒரு இது இருக்குது, இங்கே வந்துட்டாங்க. இந்த ஆராதனை தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இறங்கின ஆராதனை. ஆனால் கொஞ்சம் பேர் தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு எப்படி தோணுது பாரு, ஆச்சரியமாக இருக்குது பாரு. தூதர்கள் வந்து இதை கலந்து கொள்கிற அவங்க மெசேஜ் கேட்டு ரொம்ப என்னவாயிட்டாங்க. பேதரில் போட்டிருக்கு, தூதர்கள் உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறார். இவைகளை உற்று பார்க்க எப்படி இருக்கும் பாரு, எனக்கு எப்படி இருக்கும் பாரு. இப்போ நான் போய் நைட்டு என்ன, எனக்கு மதியானம் மட்டன் குழம்பு இல்லாட்டியும் மரகதம் கஞ்சோ கூழறதை கூட சாப்பிட்டு படுப்பேன். எது எனக்கு நிம்மதி கொடுக்கும்? இதுதான் கொடுக்கும். ஏன்னா என்னை அப்படி டிசைன் பண்ணார், என்னை அப்படி அவர் வடிவமைத்தார். இன்னை வரைக்கும் சாகாமல், சாவுக்கு ஒப்பு கொடுக்காமல் என்னை கொண்டு போகிறார். நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக, எனக்காக நீர் மாம்சத்தில் இறங்கியது. இந்த மாம்சத்திலேயே நீ அற்புத அடையாளங்களை, வியாதிகளை நிர்மூலமாக்கி இந்த உலகத்திற்கு உன்னால் ஒளியாக இருக்க முடியும். இந்த மாம்சத்தில் இருக்கும் பொழுதே நீ ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய், இந்த பிரைமரி பர்பஸை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய டிசைனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதில் உனக்கு ஒரு தெளிவு இருந்தால், உன்னுடைய வடிவமைப்பு, உன்னுடைய அசைன்மெண்ட்டை குறித்து தெளிவில்லாமல் உன்னை காயப்படுத்துகிறவர்கள், உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை நீ கசந்து கொள்ள மாட்டாய், அவர்களை நேசிப்பாய். ஏனென்றால் உன் வடிவமைப்பை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். என்னை யார் என்று சொல்கிறார்கள்? உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. இந்த ஐடென்டிஃபிகேஷன் நான் நல்லா அறிஞ்சிருக்கேன். நீ இதை உறுதிப்படுத்தினதுக்காக பேதுருவே, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதியும்.
ஒன்று கூட கீழே விழுந்து போகக்கூடாது, ஒன்று கூட வேஸ்ட்டாக போகக்கூடாது. என்னையெல்லாம் கண்ணு திறந்து பாருங்கள். இந்த செர்மன், இந்த செய்தி உங்களுக்கு சுகம் கொடுக்கிற, உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற, உங்கள் பிம்பத்தை உயர்த்துகிற அக்கினியாய் உள்ளே இருந்து தொடர்ந்து எரிவதாக. தொடர்ந்து இந்த அக்கினி உங்களை எரிந்து கொண்டிருப்பதாக. இது உங்களை சுகமாக்கும், இதை உங்களை ஆறுதல் படுத்தும், இது உங்களை பிம்பத்தை பெரிதாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு. என் ஆத்துமாவே கர்த்தர் சகல உருவம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பயந்து இருப்பதாக. ஆமென். Thank you very much. God bless you.